بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما ஃபதுகுரூனி அதுகுருக்கும். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிற அல்லாஹுடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்தவராகவும், அவனுடைய அன்பும் அருளும் மன்னிப்பும் வற்றா கருணையும் என்றென்றும் உங்கள் மீதும் என் மீதும் நிலைத்திருக்க பிரார்த்தித்தவளாகவும் என்னுடைய இந்த அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ யார் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார்களோ அந்த சபையில அவங்க மட்டும் அங்க தனிப்பட்ட முறையில இருந்து நினைவு கூறுறது இல்ல. அவங்க சொல்றாங்கல்ல, உங்கள யார் அல்லாஹுவை நினைவு கூறுறதுக்காக ஒரு இடத்துல குழும்பி இருக்காங்களோ அவங்க 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 மட்டும் இருக்க போறது இல்ல, அவங்களோட சேர்த்து யாரும் இருக்காங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவங்களோட சேர்ந்து வானவர்களும் இருக்காங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு நாளோட இரவுலையும் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கான், ஒரு கண்ணியத்தை கொடுத்திருக்கான், எப்படிப்பட்ட ஒரு ஒரு உயர்வான ஒரு இடத்துல அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கான். ஒவ்வொரு நாளுடைய இரவுலையும் அவனுடைய வார்த்தைகளை நினைவு கூறக்கூடிய இல்ல அவனுடைய உபதேசங்களை கேட்கக்கூடிய மக்களா அல்லாஹ் வச்சிருக்கான். யாரோட சேர்ந்து அப்படின்னா வழக்குகளோட சேர்ந்து ஒரு சபையில இணைந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். இந்த வாய்ப்புக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி கூறியவளாக இந்த அமர்வுக்குள்ள இன்ஷா அல்லாஹ் நம்ம போறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆஹ் ஒவ்வொரு முஃமினுக்கும் என்ன இலக்கா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன இலக்கு, ஒவ்வொரு முஃமினுடைய கோல் என்ன, அவனுடைய லட்சியம் என்ன, அவனுடைய இலக்கு என்னவா இருக்கு? ஒரு முஃமினுடைய இலக்குனா என்ன? சாட்ல போடுங்க. ஒரு முஃமினுடைய இலக்கு என்ன? எது அவனுடைய இறுதியான குறிக்கோள்? சுவனம், சொர்க்கத்துக்கு போறது. ஓகே. அப்போ ஒரு இறை நம்பிக்கையாளரா அவர் இருக்காரு, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய ஒரு அடியானா இருக்காரு, அல்லாஹ்வுக்கு அஞ்சி வாழக்கூடிய ரூஹா ஒரு ரூஹ் இந்த உலகத்துல இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய உச்சபட்ச இலக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? அதுக்கு இந்த பூமியில இருக்க வேற எதுவும் இலக்கா இருக்காது. நல்லா சம்பாதிக்கணும், இல்ல நல்ல வசதியான வாழ்க்கை வாழ்ந்துடணும், எல்லாரும் போடுற மாதிரியான உயர்வான ஆடைகளை நம்ம போட்டுறணும், எல்லா இடங்கள்லயும் நம்ம போய் அந்த உணவகத்துல போய் நம்ம சாப்பிடணும். இதெல்லாம் ஒரு இறை நம்பிக்கையான அல்லாஹுவை நேசிக்கிற அல்லாஹுடைய திருப்திக்காக வாழக்கூடிய ஆன்மாவுடைய இலக்கா இது இருக்காது. அல்லாஹுடைய திருப்திக்காக வாழக்கூடிய ஆன்மாவுடைய இலக்கு என்னவா இருக்கும் தெரியுமா? இந்த உலகத்துல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல யார் என்னை இழிவா நினைச்சாலும் பரவாயில்ல, இந்த உலகத்துல எனக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் தாண்டி நான் எப்படியாவது சொர்க்கத்துக்கு போயிடணும், சுவனத்தெல்லாம் எனக்கு எப்படியாவது கொடுத்துடணும். இங்கே இங்கே நான் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல, மறுமையில் அல்லாஹ் என்ன சிரமப்படுத்திடவே கூடாது அப்படிங்கிறதுதான் அல்லாஹுவை நம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரூஹுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. அப்ப எல்லாருடைய இறுதி இலக்குமா என்ன இருக்கு அப்படின்னா சுவனம் தான். நம்மள தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட நம்ம சொல்லிடுவோம். அது சொர்க்கத்துல எந்த சொர்க்கம் கேட்போம்? என்ன சொர்க்கத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுவோம்? சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் தான் வேணும் அப்படிங்கிறதுலயும் நம்ம குறிப்பா இருப்போம். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு சுவனம் போறது, அங்கவும் சொர்க்கத்துல உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு போறது. அப்ப இதுக்கு இடைப்பட்ட பயணம் இருக்கு தெரியுமா? பூமியில இருந்து அந்த சொர்க்கத்துக்கு நான் போகணும் அப்படிங்கிற என்னுடைய இலக்குக்கு இடையில எவ்வளவு ஸ்டேஷன்ஸ் வருது, எவ்வளவு நிறுத்தங்கள் வருது. அப்ப அந்த ஒவ்வொரு நிறுத்தத்திலையும் ரூஹ் என்னென்ன விஷயங்கள் எல்லாத்தையும் சந்திக்கும், அங்க யார் யார் எல்லாத்தையும் பார்ப்போம், என்ன மாதிரியான உரையாடல் எல்லாம் அங்க நடக்கும், அந்த ரூஹுக்கு எந்த மாதிரியான அன்பளிப்புகள் எல்லாம் அங்க வழங்கப்படும் அப்படிங்கறதான் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் ஒவ்வொரு நாள்லையும் சில நினைவூட்டுகளின் மூலமா தெரிஞ்சு வரோம். இப்ப நம்மளுடைய பயணம், நம்ம ஆசைப்படுற பயணம், இப்போ இந்த உலகத்துல நம்ம எங்கேயாவது பயணம் பண்ணி போகணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே அதை பத்தி நம்ம ஒரு இன்ஸ்டால சர்ச் பண்ணி பாத்துருவோம், இல்ல யூடியூப்ல பாத்துருவோம். அந்த பயண தூரம் எப்படி இருக்கு, பயணிக்கக்கூடிய பாதை எப்படி இருக்கு, அங்க எங்கெங்கெல்லாம் நிறுத்தி என்னென்ன உணவுகள் சாப்பிடலாம் பாப்போம் தானே. அது எவ்வளவு ஒரு ஆசையா ஒரு ஆர்வமா நம்ம அதை தேடி தெரிஞ்சு வச்சுக்குவோம். நம்ம போகதான் போறோம், போகும்போது அனுபவிச்சுக்கலாம்னு விடுவோமானா விட மாட்டோம்.
அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடில இருந்தே அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்னென்ன vlog வருதோ அது எல்லாத்தையும், அந்த ஊர்ல என்னென்ன இருக்கு, அங்க என்னென்ன சாப்பாடு இருக்கு, அது ஆசையா நம்ம தேடி பயணிப்போம். அது போலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரான்ல நமக்கு ஒரு தெளிவான ஒரு பிக்சர் போட்டு காட்டுறான். எப்படின்னா, ஒரு காட்சி, ஒரு திரையில ஒரு காட்சி பார்த்தா எப்படி அந்த காட்சி நம்மளுடைய மனசுல ஒரு நீங்காத இடம் பிடிக்குமோ, அப்படித்தானே? நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சீரியலா இருக்கட்டும், நீங்க பார்க்கக்கூடிய ஒரு பாடல் காட்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு நகைச்சுவை காட்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு குடும்ப காட்சியா இருக்கட்டும், அப்படியே அதை நம்ம காட்சியா பார்க்கும்போது அது நம்ம மனசுல எப்படி ஆழமா பதியுது. அந்த வசனங்கள் கூட நம்மளுக்கு எத்தனை வருஷம் ஆனாலும் நினைவு இருக்கு. அல்லாஹ் என்ன பண்றான், இந்த ரூஹ் பயணிக்கக்கூடிய இந்த பாதைய, எங்கெல்லாம் நீ போக போற தெரியுமா? இந்த பூமியில இருந்து நீ விடை பெற்று நீ எங்கெல்லாம் போக போற தெரியுமா? அங்க என்னென்னலாம் நடக்க போகுது தெரியுமா? அப்படிங்கிறத அல்லாஹ் நமக்கு அழகா காட்சிப்படுத்தி காட்டுறான். நீங்க அம்ம ஜுசு எடுத்து அதனுடைய தர்ஜுமாக்களை வாசிச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயமும் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற மாதிரியே இருக்கு. அல்லாஹ் வானம் பிளக்கப்படும், நட்சத்திரங்கள் உதிர்க்கப்படும், கடல்கள் பொங்கி ஒன்றோடு ஒன்றாக கலக்கப்படும் அப்படின்னு அல்லாஹ் அந்த காட்சிகளை சொல்லும் போதே அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் சேர்த்து சேர்த்து சொல்லுவான். அப்போ இந்த நிகழ்வுகளின் மூலமா, இந்த விஷயங்கள் அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுக்கறதின் மூலமா, அது அழகா நமக்கு காட்சிப்படுத்தி அல்லாஹ் காட்டுறதின் மூலமா, அல்லாஹ் நம்ம கையில ஒரு கைட கொடுக்குறான். ஒரு டூருக்கு ஒரு ஒரு பிளானர் ஏற்பாடு பண்ணி குடுக்குற மாரி அல்லாஹ் நம்ம கையில ஒரு கைட குடுக்குறான். "இங்க பாரு, இதுவரைக்கும் நீ கடந்து வந்த உலகம் மாரி இது கிடையாது. ஆலமுல் அர்வாஹ் மாரி, தாயுடைய கருவறை மாரி, இந்த துன்யா மாரி, இனி நீ அடுத்து போக போற ஸ்டேஷன்ஸ் அப்படி இருக்காது. அப்ப அதுக்கு நான் சில வழிமுறைகளும், வழிகாட்டுதலும் வச்சிருக்கேன். அதெல்லாம் நீ பார்த்துக்கோ" அப்படின்னு. இப்ப இதெல்லாம் பார்த்து வளர்ந்த மனிதனுக்கு, நாளைக்கு அந்த உலகத்துல போய் கால் எடுத்து வைக்கும்போது, எல்லா காட்சியும் அப்படியே கண்ணு முன்னாடி வருங்க. ஓ! இதெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருந்தான். அப்ப அடுத்து இது நடக்குமோ? அது இது அடுத்து இந்த நிகழ்வு நடக்குமோ? அப்படிங்கிற ஒரு பயத்தையும் மனிதனுக்கு ஏற்படுத்துமா? இப்ப பாருங்க. அப்ப இப்படி ஒரு ரூஹ் தன்னுடைய இறுதி இலக்க நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு பயணம் எப்படியெல்லாம் இருக்கும்? ஒரு நல்ல ஆன்மாவா இருந்தா எப்படியெல்லாம் இருக்கும்? ஒரு தீய ஆன்மாவா இருந்தா எப்படியெல்லாம் இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம ஒவ்வொன்னா தெரிஞ்சுட்டே வரோம். அந்த அடிப்படையில நேற்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம்? எத்தனாவது உலகத்தை பார்த்தோம் நேற்றைய அடிப்படையில? நம்ம ரூஹ் எத்தனாவது உலகத்துல நேத்து காலடி எடுத்து வச்சுச்சு? ம். சாட்ல சொல்லுங்க, எத்தனாவது உலகம்? மொத்தம் 6 உலகம் ரூஹ் வந்து கடந்து போகுது. பயணிக்கக்கூடிய உலகம் 6ன்னு பார்த்தோம். அதுல நேத்து பார்த்தது எத்தனாவது எத்தனாவது நிறுத்தம்? 4ஆ? 4 இல்லையே. நல்லா பாருங்க. ஆலமுல் அர்வாஹ் 1, தாயுடைய கருவறை 2, துன்யா 3, மன்னரை 4. அப்ப 5வது நிலைய பார்த்தோம். மஹ்ஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று கூட்டப்படக்கூடிய அந்த நேரம், அந்த நாள், மனிதன் காலடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு 5வது உலகம். நிலையான வாழ்க்கையுடைய செகண்ட் ஸ்டெப். நிலையான வாழ்க்கையுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எது? மன்னரை. இப்ப நிலையான வாழ்க்கையுடைய செகண்ட் ஸ்டெப் எது? வறுமை. அப்ப அத பத்தி தான் நேத்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? வறுமை எப்போ நிகழும்? அது எப்படி நிகழும்? அது எந்த இடத்துல வச்சு வறுமை அல்லாஹ் வைக்கிறான்? இந்த பூமியா? இல்ல புதுசா வேற ஒரு பூமியை அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கானா? அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அங்க என்னென்னலாம் ஒரு ரூஹ் அனுபவிக்கும்? அதை பயமுறுத்த வைக்கிற, அதை திடுக்கிட செய்ய வைக்கிற நிகழ்வுகள் அங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்தோம். இதோட சேர்த்து இந்த 5வது உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் கூறிய சில வர்ணனைகளை பார்த்தோம். மறுமை நாள் அப்படின்னா அது இப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும்னு அல்லாஹ் சொன்ன சில வர்ணனைகளை பார்த்தோம். அதுல ஏதாவது ஒரு வர்ணனைய சாட்ல போடுங்க பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 8, 10 வர்ணனைகள் நம்ம பார்த்தோம். அதுல ஏதாவது ஒண்ணு அல்லாஹ் இப்படிலாம் இருக்கும் மறுமையில சொன்னான். வறுமை நாள் அப்படிங்கிறது ஒரு ரூமுக்கு இப்படிலாம் இருக்கும்னு அல்லாஹ் சொன்னான். அதுல இந்த ஒண்ணு எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இல்ல எனக்கு ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துச்சு. இது எனக்கு ரொம்ப கவலையா இருந்தது அப்படின்னு ஏதாவது ஒரு வர்ணனை, வறுமை நாளுக்கு அல்லாஹ் சொன்ன வர்ணனைகள்ல ஒண்ணு சொல்லுங்க. வானம் பூமியும் தன்னிடம் உள்ளதை எரிந்து விடக்கூடிய நாள். ஓகே. அது வந்து அவங்க மேல அது திகிலூட்டக்கூடிய ஒரு நாள் தான்.
எந்த வானமும் பூமியும் நமக்கு பாதுகாப்பா அரவணைப்பா இருந்ததோ, எந்த பூமி மேல நம்ம எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோமோ, எந்த வானத்தை நம்ம முகடா வச்சு வாழ்ந்துட்டு இருக்கோமோ, அந்த வானமும் பூமியும் தனக்கு உள்ள எல்லாத்தையும் தூக்கி எறியும். ஓகே, வேற வேற வர்ணனைகள்ல ஏதாவது ஒண்ணு? யாரையும் பார்க்காம தன்னுடைய நிலைமையை நினைத்து ஓடக்கூடிய நாள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். ஓகே, வேற என்ன வர்ணனை? அப்ப இங்க நம்ம எத்தனை மனிதர்களுக்கு பணிவிடை செஞ்சாலும், இங்க நம்ம எத்தனை மனிதர்களுடைய திருப்திக்காக நம்ம வாழ்ந்தாலும், அவங்க யாரும் நாளைக்கு மறுமையில நமக்காக வந்து பேச போறது இல்ல. நானும் எனக்குள்ள ஒரு ஆள் இருக்கான் தெரியுமா, என்னுடைய நஃப்ஸும் மட்டும்தான். ரூஹும் நஃப்ஸும் மட்டும்தான் அந்த நாள்ல அல்லாஹ் முன்னாடி போய் நிக்கணும். அது யார பத்தியும் கவலைப்படாது. இன்னைக்கு எத்தனை பேரை பத்தி நம்ம கவலைப்படுறோம். இவங்களுக்கு திருப்திகரமா வாழலையே, இவங்க கோச்சுக்குவாங்களே, இவங்க இப்படி பேசிடுவாங்களே. அதனால மார்க்கத்தை நம்ம எந்த அளவுக்கு வளைச்சு வளைச்சு கொண்டு போறோம். இப்படிலாம் இல்லாம ஒவ்வொரு ரூஹும் எதை பத்தி மட்டும்தான் கவலைப்படுமா? தன்னை பத்தி மட்டும்தான் கவலைப்படக்கூடிய ஒரு நாள் இது. ஓகே, வேற? ஒரு நாள் 50,000 வருடத்துக்கு சமமா இருக்கும். ஓகே, வேற அல்லாஹ் மறுமையை பத்தி வேற என்ன வர்ணனை சொன்னான்? எல்லாம் மறுமையை வேற எப்படி அடையாளப்படுத்தினா? யௌம துபுல சராஇர், ரகசியங்களை வெளிப்படுத்தும் நாள். ரகசியங்களை வெளிப்படுத்தும் நாள் நல்லா மறுமையில சொல்றானே. நமக்கு எந்த ரகசியமுமே இல்லையா? இந்த உலகத்துக்கெல்லாம் தெரியாம நம்ம ரகசியமா எந்த பாவமும் செய்யவே இல்லையா? மறைச்சு மறைச்சு. அப்போல்லாம் அந்த ரகசியங்கள் வெளிப்படும் நாள்னு சொன்னாங்க. வேற, குழந்தைகள் கூட நிறைத்திடும் நாள். அவ்வளவு திடுக்கிட செய்யக்கூடியதா அந்த நாள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். சுப்ஹானல்லாஹ். அப்ப இது எல்லாமே மறுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வுகளா நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கான வகுப்புலயும் இருக்க போகுது. இந்த மறுமையுடைய நிகழ்வுகளும், இந்த மறுமையை பத்தி அல்லாஹ் எப்படி எல்லாம் சொல்றான் அப்படிங்கிற அதனுடைய தொடர்ச்சியும் தான் இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்புல இருக்குது. பண்பானவர்களே, அல்லாஹ் மறுமைய ஒவ்வொரு ஆன்மாக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும், திடுக்கிடத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதை அப்படியே அதிகரிக்க செய்யக்கூடியதாகவும் தான் அல்லாஹ் அதை என்ன செஞ்சிருக்கான், மறுமைய வடிவமைச்சு கொடுத்திருக்கான். அதனுடைய திடுக்கம் எப்படி இருக்கும், அந்த நாளுடைய கவலை, அந்த நாளுடைய பதட்டம், அந்த நாளுடைய சோகம், இது எப்படி இருக்கும்னு அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், ஒரு குழந்தைக்கு கூட நிறை வந்து அந்த அளவுக்கு அதனுடைய மனதுல அது பாரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள், கவலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஒரு பாலூட்டி தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்க ஒரு பெண் அந்த குழந்தைய மறந்துட்டு போற அளவுக்கு ஒரு திடுக்கம் அந்த நாள்ல ஏற்படும், ஒரு பயம் ஏற்படும். ஒரு கர்ப்பிணி பெண் தாம் பிரசவித்த குழந்தைய மறந்து கடந்து போற அளவுக்கு அந்த நாளுடைய பயங்கரம் இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆன்மாவும் பயங்கரத்தை உணரும். எதை பத்தி அது பயப்படும்? இப்படி எல்லாத்தையும் மறந்து விட்டுட்டு போற அளவுக்கு அதுக்கு எதை பத்தி அதுக்கு கவலை இருக்கும் அப்படின்னா, அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான், அது தன்னை பற்றிய கவலையில இருக்கும். அது தன்னை பற்றிய கவலையில இருக்கும். இந்த பூமியிலேயே சில நேரங்கள்ல நமக்கான கவலைய பத்தி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம், எந்த எந்த வேலை செஞ்சாலும் அதுல ஈடுபாடு இருக்காது. எப்பயுமே ஒரு சோகமாவே இருப்போம். எல்லார்கிட்டயும் நம்ம ஒரு கோபமா பேசுவோம். ஏன்னா நம்மள பத்தி நம்ம கவலைப்பட்டுட்டு இருக்கோமா? என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி நடந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு இப்படி கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் எப்போ தன்னை பத்தி கவலைப்பட ஆரம்பிக்கிறானோ, சுத்தி இருக்கிறது எல்லாமே அவனுக்கு பாரமா மாறிடும். அதை எதை பத்தியும் அவன் கவலைப்பட மாட்டான். நான் இப்போ பூமியிலேயே இப்படி இருந்தது அப்படின்னா மறுமையில எப்படி இருக்கும்? ஒரு ரூஹ தன்னை பத்தி மட்டும் யோசிச்சு பயந்து விரண்டு ஓடும்னு அல்லாஹ் சொல்றான். இத பத்தி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும்போது சொல்றான்ல, யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ வ அபீஹி வ ஸாஹிபத்திஹி வ பனீஹி. இந்த நாள் எப்படி இருக்கும்னா, அந்த ஒவ்வொரு ரூஹும் அதனுடைய அதிர்ச்சியில, அந்த திடுக்கத்துல விரண்டு ஓடுமா. யாரை விட்டு விரண்டு ஓடுமா? மின் அஹீஹி, அவனுடைய சகோதரனை விட்டு விரண்டு ஓடுமா. வ உம்மிஹி, அவனுடைய தாயை விட்டு விரண்டு ஓடுமா. வ அபீஹி, அதனுடைய தந்தையை விட்டு விரண்டு ஓடுமா. வ சாஹிபத்திஹி வ பனீஹி, அதனுடைய தோழமைகளையும் அதனுடைய துணைகளை விட்டு விரண்டு ஓடுமா. இன்னும் தான் பெற்ற தன்னுடைய சந்ததிகளை விட்டு விரண்டு ஓடுமா. சுப்ஹானல்லாஹ். இவங்கெல்லாம் இல்லாம ஒரு நாள் இந்த உலகத்துல யோசிச்சு பாருங்க.
இவங்கெல்லாம் இல்லாம ஒரு நாள் இந்த உலகத்துல வாழ்ந்துருவோமா? இதுல யாராவது ஒரு ஆளுடைய துணையாவது நமக்கு தேவைப்படும். ஒண்ணு அம்மா இருந்துடணும், இல்ல அத்தா, அன்னைக்கான நாள் அத்தா கிட்ட பகிர்ந்துக்கணும், இல்ல நண்பர்கள், இல்ல வாழ்க்கை துணை, இல்லாட்டி குழந்தைகள். பெண்களா இருக்கும்போது குழந்தைகள் இல்லாத ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. ஆனா அது அப்படியே மறுமையில எல்லாம் மாத்தி நமக்கு வைக்கிறான். என்னை விட நீ யார் யாரெல்லாம் இந்த உலகத்துல நீ முதன்மைப்படுத்தினியோ, என்னுடைய திருப்தியை விட யார் யாருடைய திருப்தி எல்லாம் நீ நாடி இந்த உலகத்துல வாழ்ந்தியோ, கணவருடைய திருப்தியை பெற்றணும், தாய் தந்தையுடைய திருப்தி வேணும், இதெல்லாம் நன்மைதான். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்பா யாருடைய திருப்தியை நம்ம முதன்மைப்படுத்தணும்? அல்லாஹ்வுடைய திருப்தியை முதன்மைப்படுத்தணும். இப்ப இந்த உலகத்துல வாழும்போது யாரெல்லாம் நம்மளுடைய பலம், யாரெல்லாம் நம்மளுடைய பக்க பலம் அப்படின்னு நம்ம நினைச்சு வாழ்ந்தோமோ, அந்த மனிதர்களை எல்லாத்தையும் விட்டு விரண்டு ஓடுவோம். அப்படி ஒரு காட்சியை பூமியில யோசிச்சு பாருங்களேன், எப்படி இருக்கணும்? அம்மா அப்பா எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு பிள்ளைங்க நம்ம கிட்ட வந்தா வேணாம் போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஓடுற ஒரு நாளை யோசிச்சு பாருங்க. அப்படி நம்ம என்னைக்காவது செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம வாழ்க்கையிலேயே நம்ம அதிகம் நினைச்சு கவலைப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கும். அப்படி பிள்ளைகிட்ட எப்படி பேசிட்டோமே, அம்மா அத்தாட்ட இப்படி பேசிட்டோமே அப்படின்னு. இந்த பூமியில வாழும்போது எந்த ஒரு நாள் நமக்கு அதிகமான ஆறுதலும், எந்த உறவுகள் நமக்கு அதிகமான ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாங்களோ, அந்த உறவுகளை விட்டு நாளை மறுமையில மனிதன் என்ன செய்வானா? விரண்டு ஓடக்கூடியவனா இருப்பானா? அந்த அளவுக்கு அந்த நாளுடைய கடுமை பயங்கரமா இருக்கும். இப்ப பாருங்க, ஒவ்வொரு மனிதனும் இந்த நாளுடைய பயங்கரத்தை பார்த்து விரண்டு ஓடுவான். அவன் மண்ணறையிலிருந்து எழுந்து வரும்போதே அவன் ஓடுவான் அப்படின்னு நல்லா சொல்றான் இல்லையா? அவன் மண்ணறையிலிருந்து எழுந்து வரும்போதே எப்படி ஓடுவானா? ஒரு இலக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு மனிதனை போல அவசர அவசரமா போவானா? அப்போ இந்த நிலைமையை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, மண்ணறையிலிருந்து எழுப்பப்படக்கூடிய மனிதர்கள் 3 விதமா வந்து ஒன்று கூட்டப்படுவாங்க. ஒரு சிலர் நடந்து வருவாங்க. சாதாரணமா இந்த உலகத்துல நம்ம நடக்கிறது போல நடந்து வருவாங்க. ஒரு சிலர் வாகனங்கள்ல ஏறி வருவாங்க. மண்ணறையில இருந்து எழுந்து அவங்க ஒன்று கூட்டப்படுறதுக்காக வந்து நிக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு எப்படி வருவாங்களாம்? வாகனங்கள்ல வருவாங்களாம். சொல்லவும் சொல்றாங்க. ஒரு சில மனிதர்கள் ஒரே வாகனத்துல அப்படியே நிறைய பேர் ஏறி குமிஞ்சு வருவாங்க. ஒரு சிலர் ஒரு வாகனத்துல அவர் ஒருத்தர் மட்டும் வருவார். ஒரு சில வாகனங்கள் வேகமா போகும். ஒரு சில வாகனங்கள் அப்படியே ஊர்ந்து ஊர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் எதை குறிக்குது? வாகனத்துல போறது கண்ணியம் இல்லையா? நடந்து போறவரை விட சைக்கிள்ல போகக்கூடிய மனிதர் கண்ணியமானவரா தெரிவார். ஓ, இவருக்கு ஒரு வாகனம்னு ஒண்ணு இருக்கு. சைக்கிள்ல போறவரை விட ஒரு 2 சக்கர வாகனத்துல போகக்கூடியவர் கண்ணியமானவரா தெரிவார். அதை விட கார்ல போறவருக்கு அதை விட கண்ணியமானவங்களா நம்ம பார்வைக்கு தெரிவாங்க. அப்போ அல்லாஹ் இப்படி ஒரு கண்ணியத்தை மறுமையில கொடுப்பான். அவனை நோக்கி வரும்போது சிலர் நடந்து வருவாங்க, சிலர் வாகனங்கள்ல வருவாங்க. இந்த கண்ணியம் எதை பொறுத்து அப்படின்னா, உங்களுடைய நல்ல அமல்களை தவிர வேற எதை பொறுத்தும் அமையாது. நம்ம மன்னரை வாழ்க்கையில ஆரம்பிச்சதுல இருந்து நீங்க நிதானமா யோசிச்சு பார்த்தா புரியும். மன்னரை ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு மறுமையில வந்து நம்மளுடைய ரூஹ் நிக்கிற நாள் வரைக்கும் நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய நல்ல அமல்களை தவிர வேற யாருமே கிடையாது. ஆனா இந்த பூமியில நமக்கும் அந்த நல்ல அமலுக்கும் இடையில நம்ம பெரிய ஒரு மதில் சுவரை கட்டி வச்சிருக்கோம். ஆனா அந்த நல்ல அமல்கள் தான் நாளைக்கு மறுமையில நம்மள அந்தஸ்து உயர்த்தக்கூடியதா இருக்கு. எல்லா இடத்திலையும் நமக்காக அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசி, யா அல்லாஹ் இவருக்கு கண்ணியத்தை கொடு, இவர் என்ன பேணி பாதுகாத்தார், இவருக்கு கண்ணியத்தை கொடு அப்படின்னு அல்லாஹ் கிட்ட பரிந்து பேசக்கூடியதா இருக்குமா சொல்றீங்களே? பாருங்க. அப்ப நாளைக்கு மறுமையில மனிதன் ஒன்று கூட்டப்படும் அந்த நாள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து ஒன்று கூட்டப்படுறாங்க. மூணாவதா ஒரு சில மனிதர்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட நிலையில இருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்கக்கூடியவனா இருக்கணும். என்ன நிலை அப்படின்னா, அவங்க தங்களுடைய முகங்களால நடந்து வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, தங்களுடைய முகங்களால, அப்ப அவங்களுடைய முகம் குப்பர இழுத்து கொண்டு வந்து அந்த நாள்ல நிப்பாட்டப்படுவாங்க. வா வா வந்து உன்னுடைய விசாரணைக்கான நாள்ல நில்லு அப்படின்னு அவங்களுடைய முகங்களால அவங்க இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டப்படுவாங்க. ஏன் இவங்களுக்கு இந்த நிலைமை? இவர் தன்னுடைய நல்ல அமல்களை பூமியில வாழும்போது பாழ்படுத்திட்டு இருந்தார். அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையவே வாழல. அல்லாஹ்வை நிராகரிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாரு. அதுக்கான அன்பளிப்பு என்ன தெரியுமா?
அவருடைய முகம் குப்பர அவரை இழுத்து கொண்டு வந்து மறுமையில நிற்கப்படுவார். அப்போ இது மறுமையில அந்த மனிதன் எழுப்பி கொண்டு வந்து நிற்கப்படக்கூடிய நாள்களுடைய நிகழ்வா அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ வாகனத்துல ஏறி வருவாங்க அப்படிங்கிறது என்னது? அவங்களுக்கான கண்ணியம். சரி. இன்னும் இந்த நாள்ல அவங்க எழுப்பப்படக்கூடிய நிகழ்வை பத்தி நபிசுல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஒரு மனிதன் எவ்வாறு மரணித்தானோ அல்லது எதன் மீது மரணித்தானோ அதன் மீதே அவன் எழுப்பப்படுவான். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு மனிதன் எதன் மீது மரணித்தானோ அதன் மீதே எழுப்பப்படுவான் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? எந்த நிலையில மரணிச்சோமோ அந்த நிலையில அல்லாஹ் எழுப்புவானா? தூங்கிக்கிட்டே மரணிச்சா தூங்கிக்கிட்டே எழுப்புவானா? எப்படி? இதுக்கு என்ன பொருளா நீங்க உணர்றீங்க? எதன் மீது மரணிக்கிறானோ, எந்த நிலையில மரணிக்கிறானோ அந்த நிலையிலேயே அல்லாஹ் எழுப்புவான் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்? ம். வாழும்போது நம்ம வாழ்க்கையுடைய இறுதியா நம்ம எந்த மனநிலையோடும் எந்த அமல்களோடும் மரணிச்சோமோ அந்த நிலையில அல்லாஹ் நம்மளை எழுப்பணும். அப்ப இவங்க இங்க ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நிலை என்ன தெரியுமா? நம்மளுடைய நஃப்ஸுடைய நிலையும் நம்மளுடைய செயல்பாடுகளுடைய நிலை. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம மரணிக்கக்கூடிய தருணத்தை அப்ப நம்ம எவ்வளவு அழகா நம்ம வடிவமைக்கணும். அப்ப எப்ப மரணிக்க போறோம்னு நமக்கு தெரியலனா நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் அப்ப இதை நோக்கிதானே நம்ம பயணிக்கணும். எப்படி மரணிக்கிறோமோ அப்படி அல்லாஹ் எழுப்புவானா? ஒருவேளை நான் அல்லாஹ் மேல அதிருப்தியா மரணிச்சுட்டேன்னா அல்லாஹ் என்ன அப்படியே எழுப்பிடுவானோ? நான் அல்லாஹ் மேல திருப்திப்படாத நிலையில என்ன இறைவா நான் என்ன செஞ்சாலும் நீ எனக்கு நல்லதே தரமாட்ற அப்படிங்கிற அல்லாஹ் மேல உள்ள அதிருப்தியோட நிலையில நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் என்னை எப்படி எழுப்புவான்? அதிருப்தியோட தான் எழுப்புவான். அப்ப நாளைக்கு அந்த நாள்ல அல்லாஹ் மேல நமக்கு பயம் மட்டும்தான் இருக்கு. இதை தராம போயிருவானோ, அதை தராம போயிருவானோ, இந்த நிம்மதி அனுபவிக்காம போயிருவோமோ, கௌசர்ல தண்ணி கிடைக்காமோ, வெறும் அதிருப்தியில தான் நம்ம இருக்கோம். இங்க நம்ம அல்லாஹ் மேல நிராகரிக்கக்கூடிய நிலைமையில நம்ம இறந்தோம்னா நாளைக்கு மறுமையிலையும் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நிராகரிப்பிலேயே அந்த மனிதனை எழுப்புவோம். இங்க நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்ட மனிதர்களா இருந்தோம் அப்படின்னா அந்த நிலையில நம்ம மரணிச்சு போனோம் அப்படின்னா அல்லாஹ் நாளைக்கு நம்மளை எழுப்பும் போதும் நன்றி கெட்ட மனிதர்களாவே அல்லாஹ் எழுப்புவான். சுபஹானல்லாஹ். இங்க நம்ம இறக்கும் போது கடினமான இதயத்தோட சுடு சுடு வார்த்தைகளோட உள்ள நிலையில நம்ம இறந்து போனோம் அப்படின்னா நாளைக்கு அல்லாஹ் நம்மளை எழுப்பும் போது இதே கடினமான உள்ளத்தோட எழுப்புவான். அப்போ எந்த நிலையில நம்ம மரணிக்கிறோமோ அல்லாஹ் நம்மள அந்த நிலையில இருக்கு. அதே இது அது அப்படியே பாசிட்டிவா யோசிச்சு பாருங்க. திக்ரு செய்யக்கூடிய நிலையில மரணிச்சோம்னா திக்ரு செஞ்ச நிலையிலே அல்லாஹ் இருக்கிறான். அவனை நினைவு கூர்ந்த நிலையிலே அல்லாஹ் இருக்கிறான். அப்போ மறுமையில ஒரு மனிதன் எழுந்து நிற்கும் போது அவனை சுத்தி வெறும் பயமும் அதிர்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளும் அது வரைக்கும் பார்க்காத காட்சிகளையும் பார்க்கும்போது அந்த உள்ளம் மட்டும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த நிலையிலே இருந்துச்சுன்னா அது அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆறுதலா இருக்கும். அல்லாஹ் கிட்ட அந்த இதயத்தோட அவன் போய் நின்றானா ரப்ப அதை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான். தொழுகக்கூடிய நிலையில, சஜிதாக்கள்ல, நோன்பு வைத்த நிலையில, அல்லாஹ்வுக்காக ஒரு நல்லமல் செஞ்சுட்டு இருந்த நிலையில, குரான வாசிட்டு இருந்த நிலையில சுபஹானல்லாஹ். குரான வாசிட்டு இருக்கும் போதே ஒருத்தருக்கு மரணம் வந்துருச்சுன்னா நாளை மறுமையில் அவர் எப்படி எழுப்பப்படுவாரு? அருள்மறையோடு அல்லாஹ்வுடைய வார்த்தைகளோடு தொடர்பு கொண்ட நிலையிலே அவர் எழுப்பப்பட மாட்டாரா? எவ்வளவு பெரிய உயரிய அந்தஸ்து. இதெல்லாம் தானே நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இதெல்லாம் தானே நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இதை விட்டுட்டு உலகத்துக்காக மட்டுமே பெரும்பாலான துவாக்களை செலவு செஞ்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில எதை வச்சு நம்ம பாதுகாக்க முடியும் சகோதரிகள்? அப்போ எந்த நிலையில ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அதே நிலையில எழுப்பப்படுவான்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் இஹ்ராமுடைய நிலையில இறந்து போனாரு. அவர் தன்னுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய நிலையில அவர் இறந்து போயிருந்தார் அப்படின்னா அவரை நீங்க என்ன செய்யாதீங்க? அவருடைய தலையை மறைச்சு அவருக்கு நீங்க கஃன் இடாதீங்க. ஏன் அப்படின்னா நாளைக்கு மறுமையில அந்த மனிதன் வரும்போது தல்பியா சொன்ன வண்ணம் அவர் வருவாராம். தல்பியாக்கு என்ன அர்த்தம்? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஹ்மத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக். என்ன அர்த்தம்? இறைவா இதோ உன்னிடம் வந்து விட்டேன், உனக்கு இணை யாருமே இல்லாத உன்னிடம் நான் வந்து விட்டேன் அப்படின்னு
தல்பியா சொல்லிட்டே அவர் அல்லாஹ்வை நோக்கி வருவார். சுப்ஹானல்லாஹ். அந்த நிகழ்வை கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்களேன். ஒட்டுமொத்த மனித கூட்டமும் பயந்து ஒருத்தரை விட்டு ஒருத்தர் ஓடிட்டு இருக்கோம். கால்ல செருப்பு அணியாத, ஆடை அணியாத, கத்னா செய்யப்படாத ஒரு நிலை. ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். என்னுடைய ரகசியம் வெளிவந்துருமோன்ற பயத்துல ஒவ்வொரு நப்சும் ஓடிட்டு இருக்கும் போது, ஒருத்தர் மட்டும் இறைவா நான் உன்னை பார்க்க வந்துட்டேன், நான் உன்கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார் அப்படின்னா, அவருடைய மனநிலை அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு இலகுவானதா ஆக்கி கொடுத்திருப்பான் சொல்றீங்க. அப்போ எந்த நிலையில நம்ம இருக்கிறோமோ அந்த நிலையில அல்லாஹ் நம்மளை எழுப்பணும். இதை நம்ம நம்மளுடைய மனசுல ஆழமா பதிச்சுக்கணும். அப்பதான் வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹ்வுக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் நம்ம மனசுல வரும். ஒவ்வொரு தப்பு செய்யும் போதும் நம்ம அஞ்சுவோம். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒவ்வொரு செயலை நம்ம செய்யும் போதும் நம்ம அஞ்சுவோம். ஒருவேளை இந்த செயல் செஞ்சுட்டு இருக்கும் போது என் ரூஹு போயிருச்சுன்னா, நான் அல்லாஹ் முன்னாடி ஒரு பாவியாவே போய் நிப்பனே அப்படிங்கிறதுக்கு நம்ம அஞ்சுவோம். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னது போல நம்ம நிராகரிப்புல இருந்தோம்னா நிராகரிப்புல எழுப்பப்படும். பாவம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம இருந்து போனானா பாவம் செய்து கொண்டிருந்த நிலையிலேயே நம்ம எழுப்பப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த மனிதர்களை இப்படி அல்லாஹ் எழுப்பும் போது அதுக்கு சில அடையாளங்கள் அல்லாஹ் வச்சிருவாங்க. எந்த நிலையில இருக்கிறாங்களோ அந்த நிலையில எழுப்புறான் இல்லையா? அப்படி எழுப்பும் போது அல்லாஹ் சில அடையாளங்களை அல்லாஹ் வச்சிருவாங்க. இத பத்தி தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சூரா தாஹால சொல்லும் போது சொல்றான், என்னுடைய உபதேசங்களை புறக்கணிப்பவனுக்கு மஈஷத்தன் வக்கா, நெருக்கடியான வாழ்வு இருக்கு. அவனை நான் குருடனாவும் எழுப்புவேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். யார் அல்லாஹ்வுடைய உபதேசத்தை புறக்கணிச்சு வாழ்றாங்களோ அந்த மனிதர்கள் எல்லாம் நாளைக்கு மறுமையில எழுப்பப்படும் போது எப்படி எழுப்புவானா? குருடனா எழுப்புவான். அப்ப இந்த குருடனா அவன் எழுப்பப்படுறதே ஒரு அடையாளம். இவன் யாரு? நிராகரிப்புல இறந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இன்னும் சில மனிதர்கள் அல்லாஹ் எழுப்பும் போது நீலம் பூத்த கண்களோடு அல்லாஹ் எழுப்புவானாம். அவங்க யாரு? பாவம் செஞ்சவங்க அல்லாஹ் நீலம் பூத்த கண்களோட எழுப்புவேன்னு சொல்றான். அப்ப அந்த நீலம் பூத்த கண்கள் அவனை ஒட்டுமொத்த மனித சமூகத்துக்கும் காட்டி கொடுக்குமா, இவன் ஒரு பாவி, பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே இவன் இறந்திருக்கா அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும். இன்னும் அல்லாஹ் பனு இஸ்ராயில்ல சொல்லும் போது சொல்றான் 97வது வசனத்துல, நான் குருடரா ஒரு சிலரை எழுப்புறேன், ஊமையா ஒரு சிலரை எழுப்புறேன், செவிடரா ஒரு சிலரை எழுப்புறேன்னு அல்லாஹ் சொல்றான். இவங்க எல்லாம் யாருன்னா அல்லாஹ்வுடைய உபதேசத்தை இந்த பூமியில புறக்கணித்து வாழ்ந்த மனிதர்கள். வெறும் காஃபிர்களுக்கு மட்டும் இந்த நிலையில சொல்லுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய உபதேசம், அல்லாஹ்வுடைய வார்த்தை சின்னதோ பெருசோ அதை நம்ம தொடர்ந்து நிராகரிச்சுக்கிட்டே இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில நம்ம கிட்ட இருந்த இந்த அருள் கொடைகள் எல்லாத்தையும் எடுத்துருவான். அப்ப அந்த அடியான் மறுமையில அல்லாஹ்ட்ட கேட்பானா, எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்ன ஆச்சு? நான் பூமியில பார்வையோட இருந்தனே, என்னுடைய பார்வைக்கு என்ன ஆச்சு? அப்போ அந்த அடியானுக்கு சொல்லப்படுமா, இந்த பார்வையை கொண்டு நீ உபதேசத்தை பெற்று நேர்வழி பெறல, அதை இந்த உலகத்துல நீ பயன்படுத்தல, அதனால இந்த நாள்ல உனக்கு அதனுடைய எந்த பயன்பாடும் இருக்காதுன்னு நல்லா சொல்லுவான். இன்னும் இந்த மனிதர்கள் நாளைக்கு மறுமையில நிக்கக்கூடிய அந்த நாள்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னா, மூழ்கி போயிருப்பாங்க. ஒரு தண்ணியில மூழ்கி தத்தளிக்கக்கூடிய ஒரு நபர், நீச்சல் தெரியாத ஒருத்தர் தண்ணியில இருந்துட்டாருன்னா அந்த காட்சி எப்படி இருக்கும்? அப்படியே தண்ணி வாய்க்கு போகும் வெளியில வரும், மூக்குக்கு போகும் வெளியில வரும், அப்படியே அவரு தட்டி தடுமாறி யாராவது காப்பாத்திட மாட்டாங்களான்ற நிலையில மூழ்கிட்டு இருப்பார்ல. அப்படி ஒவ்வொரு ரூஹும் மறுமையில மூழ்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில நிக்குமா மஹ்ஷருடைய மைதானத்துல. எதுல மூழ்கிட்டு இருக்கும்? இது நமக்கு பிரபலமா நமக்கு தெரிஞ்ச நபிமொழிதான். எல்லாத்தையும் ஒரு செய்தியாவே நம்ம கேட்டுட்டு கடந்து போன ஒரு நபிமொழிதான். எப்படி ஃபேண்டசி கதைகளும் ஃபேண்டசி காட்சிகளையும் பாக்குறோமோ அது போல இதை கடந்து போயிடுவோம். ஒரு சூரியன் பக்கத்துல இருக்கும், இது அப்படி இருக்கும், இது இந்த நிகழ்வு இப்படி இருக்கும், எல்லாத்தையுமே ஒரு கதை மாதிரி கடந்துட்டு போயிடுறோம்ல. அல்லாஹ் சொல்றான், இந்த ஒவ்வொரு ரூஹும் நாளை மறுமையில் மூழ்கடிக்கப்பட்ட நிலையில இருக்கும். அவங்க எதுல மூழ்கி இருக்கும்? அவரவருடைய வியர்வையில் மூழ்கி இருக்கும். அவங்க அவங்களோட வேர்வையில மூழ்கி இருக்கும். சொல்றாங்க, மறுமை நாளில் ஒவ்வொரு மனிதனும் அவன் அவனுடைய வேர்வையில மூழ்கி இருப்பான். சிலருக்கு அவங்களுடைய வேர்வையினுடைய அளவு கணுக்கால் அளவு இருக்கும். ஒரு சிலருக்கு முட்டு வரைக்கும் இருக்கும். ஒரு சிலருக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும். சொல்றாங்க, ஒரு சிலருக்கு அவர்களுடைய வாய் வரைக்கும் அது இருக்கும். அப்படியே அவங்க திணறிட்டு இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எதை பொறுத்து இந்த அளவு?
கணுக்கால் வரைக்கும், முட்டு வரைக்கும், இடுப்பு வரைக்கும், வாய் வரைக்கும்ன்ற உள்ள அளவு எதை பொறுத்து சகோதரிகளா? எதை பொறுத்து இப்ப தீர்மானிக்கப்படுது? அவங்க செய்த பாவங்கள். திரும்பவும் இந்த இடத்துல வர்றது யாருதான்? உங்களுடைய அமல்கள். நல்ல அமலா இருந்தா பாதுகாப்பு, கெட்ட அமலா இருந்தா தண்டனை. அப்போ இந்த அமல்களை நம்ம எவ்வளோ நம்மளுக்கு நெருக்கமான ஒரு தோழனா மாத்திக்கணும் அப்படிங்கிறது வறுமையுடைய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். இங்க உன்னுடைய வசதி வாய்ப்போகும், இங்க இருக்கக்கூடிய உன்னுடைய உறவுகளை உனக்கு அங்க கை கொடுக்க போறது இல்ல. உன்னுடைய அமல்கள் தான் உன்னுடைய சிறந்த பாதுகாவலன் அப்படிங்கிறத அல்லாஹ் இந்த ஒவ்வொரு நிகழ்வின் மூலமா நமக்கு தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே வரும். சரி, அப்ப பாருங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுடைய வேர்வையில மூழ்கி இருப்பாங்க. இந்த வேர்வை எதனால ஏற்படுது? சொல்றாங்க, சூரியன் நாளை மறுமையில அவரை விட 1 மைல் தூரத்துல இருக்கணும். அவருடைய தலையில இருந்து 1 மைல் தூரம், அவ்வளவுதான் கேப் இருக்குமா சூரியனுக்கும் அவருக்கும். ஏன்னா மறுமை நாள்ல பூமி மாற்றப்பட்டுரும். நேத்து நம்ம பார்த்தோம் இல்லையா? பூமி மாற்றப்பட்டுரும். மரம், செடி, கொடி, அடையாளம் எதுவுமே இருக்காது இந்த பூமியில. இங்கதான் நான் வாழ்ந்தேன், இங்கதான் நான் பிறந்தேன், இங்கதான் நான் வேலை செஞ்சேன், இங்கதான் நான் இறந்து போனேன். மனிதன் எதையுமே அடையாளம் காண முடியாத அளவுக்கு எல்லாம் பூமியை மாத்தி வச்சிருப்பான். வானத்தையும் எல்லாம் மாத்தி வச்சிருப்பான். அப்ப அந்த மாறுத்துனதுல ஒரு விஷயம் என்னன்னா, சூரியன் எல்லாம் மிக அருகில வச்சிருப்பான். அப்போ அவங்க அவங்களுடைய பாவத்திற்கு அளவுக்கு ஏற்ப இந்த வெப்பத்துல அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய வேர்வையில தான் அவங்க மூழ்கி இருப்பாங்க. சுவாமி, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் வேர்வை அப்படிங்கறது என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு தெர்மோ ரெகுலேட்டர். சூட்டை கட்டுப்படுத்தக்கூடியதுக்காக எல்லாம் இயற்கையா கொடுத்திருக்கிறதுதான் இந்த வேர்வை. நம்ம உடம்பு உஷ்ணமாகும் போது நம்ம மூளையில இருக்கக்கூடிய ஹைப்போ தலாமஸ் வேலை பார்த்து அது உடம்புக்கு அனுப்பக்கூடிய சிக்னல்களின் மூலமா நம்மளுடைய உடம்பே இயற்கையா ஒரு நீரை சுரக்குது. அதுதான் நம்ம வேர்வைன்னு சொல்றோம். அந்த நீரை சுரந்தது என்ன பண்ணுதா, நம்ம உடம்பு உஷ்ணம் அதிகமாகும் போது அதை கண்ட்ரோல் பண்ணும். அதான் நம்ம காய்ச்சல் வர நேரம் போதெல்லாம் இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவோம். நல்லா வேர்த்துருச்சுனாலே காய்ச்சல் சரியாயிடும், சூடு குறைஞ்சிடும். எவ்வளவு ஆவி பிடிச்சாலும் எனக்கு வேர்க்க மாட்டேங்குது. அப்போ இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய உடலுடைய சூட்டை குறைக்கிறதுக்காக அல்லாஹ் படைச்ச ஒரு அன்பளிப்பு, அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த இந்த விஷயம் நாளைக்கு மறுமையில அவனுக்கு எப்படி இருக்குமா? இந்த பூமியில அவனுக்கு சுகம், நாளைக்கு மறுமையில அதே வேர்வை அவனுக்கு எப்படி இருக்குமா? அவனுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அதுக்கான அடையாளங்களையும் அல்லாஹ் இந்த பூமியில நமக்கு கொடுத்திருக்காங்க. அதே வேர்வை ஒரு அளவு தாண்டி போச்சு அப்படின்னா நமக்கு அதுல இருந்து டிஸ்கம்ஃபர்ட் வர ஆரம்பிக்கும். அதை நம்ம இந்த பூமியிலே உணர்ந்திருப்போம். அப்போ அல்லாஹ் அப்படிதான் மறுமையில ஒரு அடியான வச்சிருப்பாங்க. இந்த பூமியில அவருக்கு அவர் அருளா இருந்த ஒரு விஷயம், அவருடைய உடம்புடைய இயல்பா அவருடைய உடம்ப கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அடிப்படையா இருந்த ஒரு விஷயம் நாளை மறுமையில் அவருக்கு நெருக்கடியா மாறும். ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்க செஞ்ச பாவத்துடைய வேர்வையினுடைய அளவுல மூழ்கி போயிருப்பாங்க. சுபஹானல்லாஹ், நமக்கான அளவு என்னவா இருக்க போகுது? நமக்கான அளவு என்னவா இருக்க போகுது? நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருப்போம். அறிந்து செஞ்சிருப்போம், அறியாம செஞ்சிருப்போம். சில இதை திட்டமிட்டு செஞ்சிருப்போம், சில இதை எந்த திட்டமிடுதல் இல்லாமலும் செஞ்சிருப்போம். சில பாவங்களை வெளிப்படையா செஞ்சிருப்போம், சில பாவங்களை மறைச்சு செஞ்சிருப்போம், சில பாவங்களை பாவம்னு தெரிஞ்சு செஞ்சிருப்போம். அப்ப இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் நமக்கு கணக்கு பிடிச்சா அப்படின்னா நம்மளுடைய வேர்வையுடைய அளவு எங்க இருக்கும்? சுப்ஹானல்லாஹ். இதை குறைக்கணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் இந்த பூமியிலேயே அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு வாங்கிட்டு போயிடுச்சு. யா அல்லாஹ், இந்த பூமியிலேயே என்னை மன்னிச்சு பரிசுத்தமான ஒரு ஆன்மாவை ஆக்கிரு அப்படிங்கிறத அல்லாஹ் கிட்ட நம்ம தொடர்ந்து துவா செய்யக்கூடியவங்களா இருக்கு. அப்போ இந்த நாள் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொருத்தரும் அவருடைய வேர்வையில மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நாள். அடுத்து இந்த நாளை பத்தி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நிழலே இல்லாத ஒரு நாள். இந்த நிழலே இருக்காதாம், எங்கேயுமே நிழல் இருக்காதாம். நிழல் அந்த நாள்ல ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அவசியமா தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா சூரியன் பக்கத்துல இருக்கு, மனித நெருக்கடி இருக்கு. ஒரு 10 பேர் ஒரு ரூம்ல இருந்துட்டாலே நம்ம என்ன சொல்லுவோம்? மனுஷ வெக்க ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க உடம்புல இருந்து வெளியாகிற வேற சூடு வேற அங்க அந்த இடத்துல பரவும். அப்போ மறுமையில பாருங்க, சூரியன் பக்கத்துல இருக்கு, அதனால ஒரு வேர்வை, ஒரு வெப்பம். மனித உடல்கள்ல இருந்து இயல்பா வெளியாகிற வேர்வையுடைய வெப்பம், அதை விட மேலதிகமா நரகம் கொண்டு வந்து அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த நரகத்துடைய பெருமூச்சு, அதுல இருந்து வரக்கூடிய வெப்பம்.
இப்படி முழுக்க முழுக்க எங்க திரும்பினாலும் வெக்கையிலையும் வேர்வையிலையும் தவிக்கக்கூடிய ஆன்மா அந்த நாள்ல ஒரு விஷயத்த தொடர்ந்து தேடுமா. அது என்னன்னா நிழல். எங்கேயாவது எனக்கு நிழல் கிடைச்சிராதா, எங்கேயாவது எனக்கு நிழல் கிடைச்சிராதா, நான் கொஞ்ச நேரம் இளைப்பாறிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஆன்மா அப்படியே பரிதவிச்சு தேடி பயணிக்குமா. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அந்த நாளை பத்தி சொல்லும்போது நிழலே இல்லாத ஒரு நாள். அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர, இறைவனின் நிழலை தவிர வேறு நிழலே அந்த நாள்ல இருக்காது. அதுவும் யாருக்கெல்லாம் அந்த நிழலை கொடுக்குறான், ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும்தான் அல்லாஹ் தயார்படுத்தி வச்சிருக்கான். எல்லா ஆன்மாவும் அங்க போய் நிழல் பெற்றுமானா இல்ல. நான் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுட்டேன், நான் லா இலாஹான்னு சொல்லிட்டேன், எனக்கு அந்த அர்ஷுடைய நிழல் கிடைச்சிருமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கு அல்லாஹ் சில தகுதிகளை வச்சிருக்கான். யாருக்கு அந்த தகுதிகள் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த நாள்ல அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். அப்போ நிழல் இல்லாத ஒரு நாள் என்னுடைய நாள். இன்னும் அந்த நாள்ல என்ன இருக்காது அப்படின்னா தண்ணீரும் சாப்பாடும் கிடையாது. எத்தனை நாள் நம்ம காத்திருக்க போறோம்ங்க. ஒரு நாளே 50,000 வருடம். நாள் கணக்குல காத்திருக்க போறோமா, வார கணக்குல காத்திருக்க போறோமா, மாதங்களா, வருடங்களா, எதுவுமே நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு நாள்ல நிழல் இல்லாததை விட இன்னும் பயங்கரமா என்ன இருக்குன்னா, தண்ணீர் கொடுக்கப்பட மாட்டாது, உணவு தரப்பட மாட்டாது. ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் இது ரெண்டு. உணவும் தண்ணீரும். ஒண்ணுமே இல்லாதவனுக்கு தண்ணி தான் இப்ப உணவே. அப்ப உணவு அவனுக்கு அது என்னவா மாறிடும், ஆடம்பரம், தேவைக்கு அதிகமா இருக்க மாதிரி அவனுக்கு தோணும். இந்த உலகத்துல சாப்பாடே இல்லாதவனுக்கு தண்ணி தான் உணவா குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கும். அவனுக்கு உணவு எப்படி இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா கம்ஃபர்ட்டா இருக்கும். அப்போ ஒரு மனிதனுக்கு வாழ்வாகவும் அவனுக்கு நிம்மதி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயத்தையும் அல்லாஹ் மறுமையில தரமாட்டான். உணவும் தரமாட்டான், தண்ணீரும் அந்த நாள்ல விசாரணைக்கு முந்தி வரைக்கும் எதுவுமே கிடையாது. நீ காத்திருந்து நின்று உன்னுடைய டேர்ன் வந்து நம்மளுடைய ரூஹ் எல்லாம் முன்னாடி சமர்ப்பிச்சு இந்த ரூஹும் நப்சும் சேர்ந்து என்னென்ன அமல்கள் எல்லாம் செஞ்சுச்சோ அந்த அமல்கள் எல்லாம் அல்லாஹ் நம்ம கண்ணு முன்னாடியே காமிச்சு அதை நம்ம பார்த்து அதுக்கான கூலிய வாங்கிட்டு நம்மளுடைய இருப்பிடம், ஆரம்பத்துல கேட்டோம் தெரியுமா, நம்மளுடைய இலக்கு, நம்மளுடைய இலக்குக்கு போய் சேராத வரைக்கும் தண்ணீரும் இல்லை, உணவும் இல்லை. அந்த இலக்கு சுவனமா இருந்துட்டா அதுல அவனுக்கு இதுவரைக்கும் பார்க்காத கனிகள், இதுவரைக்கும் அவன் சுவைக்காத கனிகள். அல்லாஹ் அந்த சுவனத்துடைய கனிகளை பத்தி சொல்லும் போது அறிஞர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு கடியிலையும் ஒவ்வொரு சுவை வரும். இப்போ இங்க பூமியில நம்ம ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடுறோம்னா முதலாவது வாயில என்ன நமக்கு சுவை தெரிஞ்சுச்சோ அதுதான் அந்த பழம் முடியிற வரைக்கும் தெரியும். ஆனா சுவனத்துடைய பழம் எப்படி இருக்கும்னா ஒவ்வொரு பைட்லயும் ஒவ்வொரு சுவை. ஏற்கனவே இந்த சுவையை நம்ம உணர்ந்த மாதிரியே இருக்காது, புது புதுசா அது அல்லாஹ் வச்சிருப்பான். நரகவாசிகளுக்கு எல்லாம் எதை உணவா தயார்படுத்தி வச்சிருக்கான், சுடு நீரு, சீலு, முட்கள், இதுதான் உணவாகலாம். கொதிக்கும் நீர், இதுதான் எல்லாம் உணவா வச்சிருக்காங்க. அப்போ விசாரணைக்காக நின்று நம்மளுடைய முடிவை வாங்கிட்டு நம்மளுடைய இலக்குக்கு போகாத வரைக்கும் நம்ம நாள் உணவே. இப்போ மறுமை அப்படின்னா இவ்வளவு விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நினைவு வருது, என்ன நினைவு வருது? எங்க பார்த்தாலும் கவலை. கற்பனை பண்ணி பாருங்களேன், மறுமையுடைய நாள்ல நம்ம நிக்கிறோம். சின்னதா ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க எல்லாருமே. மண்ணறையில இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம். மழை பெய்து பூமியிலிருந்து செடிகள் முளைப்பதை போல சூர் ஊதப்பட்ட உடனே நம்ம மண்ணறையில இருந்து எந்திரிச்சு ஆடை இல்லாம நிக்கிறோம், கால்ல செருப்பணியாம நிக்கிறோம். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் விரண்டு ஓடுறாங்க, எல்லாரும் விரண்டு ஓடுறாங்க. நம்ம அந்த நாள்ல நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நமக்கு ஒவ்வொரு விஷயத்த ஞாபகப்படுத்து. நம்ம பூமியில செஞ்ச ஒவ்வொரு தவறை நமக்கு ஞாபகப்படுத்து. நம்ம தவற விட்ட தொழுகைகளை நமக்கு நினைவுபடுத்து. நம்ம அசால்ட்டா இருந்த தர்மங்களை நமக்கு நினைவுபடுத்து. நம்ம நம்ம பெற்றோர்களை பேணாத நாட்களை நமக்கு நினைவுபடுத்து. கணவனுடைய திருப்தியை பெற முயற்சிக்காம நம்ம வாழ்ந்த நாட்களை நமக்கு நினைவுபடுத்து. நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா நம்மளுடைய பிள்ளைகளை வளர்க்காம தவறி போன நம்மளுடைய நாட்களை நினைவுபடுத்து. நம்ம செய்த ரகசிய பாவங்களை நமக்கு நினைவுபடுத்து. அதனால ஒவ்வொன்னா நமக்கு நினைவு வந்துட்டே இருக்கும்.
ஓடிட்டே இருக்கும். மன்னரையில இருந்து எந்திரிச்சு நம்ம இறைவனை நோக்கி ஓடிட்டே இருக்கும். ஓடக்கூடிய அந்த ஒவ்வொரு எட்டும் பயங்கரமானதா இருக்கு. வானம் புதுசா இருக்கு, பூமி புதுசா இருக்கு. நம்ம செஞ்ச பாவத்தினுடைய அழகு வேர்வையில நம்ம இப்ப மூழ்கி போய் நின்னுட்டு இருக்கோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் இதே நிலையில தான் அவங்க நிக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல உங்களுடைய மனம் எதை விரும்பும்? நம்ம செஞ்ச ஒரு சின்ன கற்பனை, இதுல நம்ம இருக்கோம் இந்த இடத்துல. இப்ப இந்த இடத்துல உங்களுடைய மனசு எதை விரும்புது? எதுக்கு ஆசைப்படுது? எதை கேக்குது? எதுக்கு ஏங்குது மனம்? இவ்வளோ கவலைகளும், இவ்வளோ குழப்பங்களும், இவ்வளோ கொடுமைகளும், இவ்வளோ திகில்களும் நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த நாள்ல ஒரு ஆளா நான் நடுவுல நின்னுட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த நேரத்துல நம்ம மனம் விரும்புறது என்ன? சுவனத்தை விரும்புதா? சரி, வேற வேற எதை விரும்புது? நிழல் தெரியுது. வேற என்ன? என்ன கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுது ரூகுல நிக்கும் போது? ரூஹா நம்ம மறுமையில நிக்கும் போது, நம்மளை சுத்தி இப்படி நெருக்கடியான ஒரு நிலை இருக்கும்போது, எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணக்கூடிய விஷயம் மன்னிப்பு. வேற? அல்லாஹ்வுடைய கருணை, வெற்றி. வேற எதை விரும்புது மனசு? அல்லாஹ்வுடைய பொருத்தம். இந்த நேரத்துல நம்ம மனசு எதை விரும்பும் அப்படின்னா, இதுல இருந்தெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிடாதா? அன்பு. இதுல இருந்தெல்லாம் எனக்கு பாதுகாப்பு கிடைச்சிடாதா? சீக்கிரம் விசாரணை முடியாதான்ற எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கு. அதோட அந்த ஆன்மாக்கு அதிகமா என்ன இருக்குன்னா, இதுல இருந்தெல்லாம் எனக்கு பாதுகாப்பு யாராவது கொடுத்துட மாட்டாங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து நான் தப்பிச்சு போயிட மாட்டேனா? அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை கொடுக்கும். இந்த செய்திகளை கேட்கும் போதே நமக்கு அந்த ஒரு கவலையை ஏற்படுத்திச்சா இல்லை? எல்லாம் நம்மளை இதுல இருந்தெல்லாம் பாதுகாத்துடணும். இந்த நிலைமைக்கெல்லாம் நான் போகாம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் என்ன செஞ்சா இதுல இருந்து தப்பிக்கலாம்? அந்த எண்ணம் வந்துதா? நிழல் இல்லாத நாள்ல, ஆடை அணியாத நாள், ஆடை இல்லாத நாள்ல, தண்ணீர் கிடைக்காத அந்த நாள்ல, வேர்வையில மூழ்கி போயிருக்கக்கூடிய அந்த நாள்ல எப்படி என்ன நான் பாதுகாத்துக்கிறது? இதுல இருந்து எப்படி என்ன நான் பாதுகாத்துக்கிறது? என்ன செஞ்சா இந்த நாளுடைய திகில் எனக்கு குறையும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு. இப்போ அதுக்கு விசுவாலய சொல்லுவாங்க, சில சுப செய்திகளை நமக்கு சொல்லித் தராங்க. சில சுப செய்திகளை ரசூலா நமக்கு சொல்லித் தராங்க. இப்படி ஒட்டுமொத்த உணவுகளும், இப்படி ஒட்டுமொத்த மனித இனமும் அந்த ஆலங்கள் அருவாங்கல இருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பிச்சு மண்ணறையில வந்து மண்ணறையில இருந்து திரும்ப மறுமையில வந்து சேர்ந்து நின்ற அந்த ஒவ்வொரு ரூகும் அந்த நாள்ல பரிதவிச்சுட்டு இருக்கும்போது சிலரை மட்டும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். இந்த நாள்ல அல்லாஹ் என்ன பண்ணுவானா, சில ஆன்மாக்களை மட்டும் தேர்வு பண்ணி அவங்கள மட்டும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த கண்ணியம் நமக்கு வேணாமா? நம்மள அதுல இருந்து பாதுகாத்துக்க வேணாமா? அப்ப என்ன செஞ்சா அந்த கண்ணியம் கிடைக்கும் பாருங்களேன். முதலாவதா எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டி இருக்கும்போது, எல்லா மனிதர்களும் ஒன்று கூட்டி நம்ம நிக்கப்பட்டுட்டு இருக்கும் போது ஒரே ஒரு நபருக்கு முதலாவது ஆறுதல் கிடைக்கும். ஒரு ஒரு இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எடுத்துக்கோமே. எல்லாரும் ஒரு 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 கடையுடைய வாசல்ல நம்ம காத்துட்டு இருக்கோம் ஒரு பொருளை வாங்குறதுக்காக. அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்கும்போது கடை திறக்கப்படுது. உள்ள இருந்து பொறுப்பாளர் வராரு. இத்தனை பேத்துல ஒருத்தரை மட்டும் கையை பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த காட்சி எப்படி இருக்கும்? ஒரு ஏதோ பெரிய நன்மை செஞ்ச பெரிய ஆள் போல இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சதாதான் நமக்கு தோணும். இப்போ ஒரு பொறாமையாவும் இருக்கும். இது ஏன் நமக்கு கிடைக்கல? நம்ம என்ன செஞ்சிருந்தா இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கலாம் நமக்கு தோணும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மனுஷருடைய நிலை. ஒவ்வொரு ஆன்மாவும் பதட்டத்திலையும் கவலையிலையும் இருந்துட்டு இருக்கும் போது முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள் அழைக்கப்பட்டு அவங்களுக்கு முதல்ல ஆடை கொடுக்கப்படும். சொல்றாங்க, ஆடை அணியாம ஒவ்வொரு மனிதனும் அந்த நாள்ல நின்னுட்டு இருக்கும் போது
இப்ராஹிம் நபிக்கு சுவனத்துடைய ஆடையிலிருந்து முதலாவதா ஆடை அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவருக்கு எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுத்திருக்காங்க. அப்ப அறிஞர்கள் சொல்றாங்க, இவருக்கு ஏன் தெரியுமா இந்த அந்தஸ்து? இவருக்கு ஏன் தெரியுமா இந்த அந்தஸ்து? இவருக்கு ஏன் தெரியுமா அல்லாஹ் ஆடை அணிவிச்சு கொடுத்தா அந்த நாள்ல? ஏன்னா இந்த பூமியில அவரு அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து வாழ்ந்த போது, அவர் நெருப்பில் வீசப்பட்ட போது, முதலாவது அந்த நெருப்பு அவருடைய ஆடை அப்படியே சுட்டு பொசுக்கிடுச்சு. அப்ப இதுக்கு பகரமா அல்லாஹ் அவரை முதலில் கண்ணியப்படுத்தக்கூடியவனா இருக்கா அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறார். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவரை மாதிரி அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு வாழ்க்கையை யாராவது வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவர் தன் இறைவன் கிட்ட தன்னை முழுமையா சமர்ப்பிச்சதற்குரிய அன்பளிப்பு அல்லாஹ் அவருக்கு முதல்ல ஆடை அணிவிக்கிறார். ஆதம் நபி இருக்காங்க, எல்லா மக்களும் இருக்காங்க, எல்லா குழந்தைகளும் இருக்காங்க. ஆனா முதல்ல ஆடை யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சுவனத்துடைய ஆடை அணிவிக்கிறார். அவ்வளவு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிதலுடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை. பாலைவனத்துல விட்டுட்டு வர சொல்றியா? விட்டுட்டு வரேன் இறைவன். பாலைவனத்துல விட்டுட்டு வந்த அந்த குழந்தையை கொலை செய்ய சொல்றியா? உனக்காக அறுத்து பலியிட சொல்றியா? அதையும் செய்யறேன் இறைவன். உனக்காக ஒரு இறை இல்லம் கட்ட சொல்றியா? அதையும் செய்யறேன் இறைவன். எந்த இறைவனுடைய கட்டளைக்கும் லாஜிக்கா அதை எப்படி செய்யாம இருக்கலாம்னு ஒரு காரணம் தேடி பயணிக்காம, இது என்னுடைய இறைவனுடைய கட்டளைன்னு அவர் நிறைவேற்றிட்டு போயிட்டே இருந்தார். நம்ம அப்படி எத்தனை கட்டளைகளை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும்? எத்தனை கட்டளைகளை நம்ம அப்படி நிறைவேற்றுறோம்? அது செய்யாம இருக்கிறதுக்கு எத்தனை காரணங்களை நம்ம தேடி திரியணும். ஓ, இந்த நல்ல எனக்கு முடியல, இது இப்படி இருக்கு, அதனால அதை நான் செய்யாம இருந்துக்கிறேன். என்னுடைய சூழல், அதனால நான் செய்யாம இருந்துக்கிறேன். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறதை தாண்டி எவ்வளவு காரணங்களை தேடி நம்ம பயணிக்கணும். இப்ராஹிம் நபி முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டதால முதல்ல அவங்களுக்கு ஆடை அணிவிக்கப்படும். இரண்டாவது, திருமதியில வரக்கூடிய நபிமொழி, ஹசனுடைய அந்தஸ்துல பதிவு செய்யப்பட்ட நபிமொழி இது. யாருக்கு நாளைக்கு சுவனத்துல ஆடை அணிவிக்கப்படும் தெரியுமா? யாரெல்லாம் பூமியில ஒரு விலை உயர்ந்த ஆடைய பாக்குறாரு, அந்த விலை உயர்ந்த ஆடைய தன்னால வாங்கி போடக்கூடிய அளவுக்கு அவருக்கு பொருளாதாரம் இருந்தாலும் அதுக்கு அவர் வெட்கப்படுறாரு. எப்படி வெட்கப்படுறாரு? இவ்வளவு பெரிய உயர்வான ஆடைய வாங்கி அணிஞ்சேன் அப்படின்னா நான் ஏதோ ஒரு பெருமைக்குரிய நபரா நான் உணர்வேன். பெருமை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்குரியது. ஏன்னா அவன் தான் ஆற்றல் உடையவன். அப்பேற்பட்ட இறைவன் முன்னாடி நான் இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு ஆடையை போட்டு நான் ரொம்ப உயர்வானவன் காமிச்சுக்கிறதுக்கு வெட்கப்பட்டு அல்லாஹ்வுக்காக அந்த ஆடைய இந்த பூமியில உடுத்தாம தவிர்த்த மனிதர். நான் சொல்றது நல்ல ஆடைகள், நல்ல ஆடைகள், கம்ஃபர்டான ஆடைகளை நான் சொல்லல. அதிகம் விலை, நம்மளுக்கே தெரியும் சில பொருள் விலை ரொம்ப உயர்வா இருக்கு, அது நம்ம கையில ஆப்ஷனா இருக்கு, வாங்கலாம் விடலாம், இவ்வளவு பொருள் கொடுத்து வாங்க இது தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆடையை வாங்கக்கூடிய சூழல்ல அந்த மனிதர் எப்படி நினைப்பாரா? இது இவ்வளவு உயர்வா எனக்கு தேவையில்லை, நான் ஒன்னும் அவ்வளவு உயர்வானவன் இல்லை, என்னுடைய ரப்பு தான் அவ்வளவு உயர்வானவன் அப்படின்னு வெட்கப்பட்டு அந்த ஆடையை உடுத்தாம வந்த மனிதருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அவர் விரும்பிய ஆடைய அந்த நாள்ல அல்லாஹ் கொடுப்பாங்க. சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆற்றலை உங்களுடைய உடையில் வெளிப்படுத்துங்க. ஒரு முஃமின்னா ஏழையாவும் எப்பயுமே பரட்டையாவும் ஒரு கிழிஞ்ச ஆடையோடையும் இருப்பான்னு அர்த்தம் இல்ல. ஒரு முஃமின்னா அவன் கண்ணியமா இருப்பான். ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருக்கான் அப்படிங்கிறது உங்களுடைய உடையில வெளிப்படுத்துங்கன்ற சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அதனுடைய வரம்பை மீறி நம்ம போயிடக்கூடாது. 15,000 ஆடைதான் நான் போடுவேன், ட்ரெஸ் 20,000 தான் நான் வாங்குவேன் அப்படின்னு எல்லை மீறி போயிடக்கூடாது. அப்படி எல்லை மீறி போகிற அளவுக்கு பொருளாதாரம் இருந்தாலும் அதை யார் அல்லாஹ்விற்காக வேணான்னு தவிர்த்துட்டு வராங்களோ அந்த மனிதரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வால அவருக்கு பிடிச்ச ஆடை, இப்ப நீ என்ன ஆடை வேணுமோ போட்டுக்கோ அப்படின்னு அல்லாஹ் ஆடையை கொடுத்து கண்ணியப்படுத்துவான். ஆனா சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? ஆடையின்றி நிற்கக்கூடிய நாடு. அடுத்த பாருங்களேன், நபிசுல்லாஹு சொல்றாங்க, இந்த பூமியில் யார் ஒருவன் தன்னுடைய சகோதரனுடைய துயரத்தை போக்குகிறானோ அவருடைய துயரத்தை அல்லாஹ் நாளை மறுமையில் போக்குவான். அப்போ ஒரு மனிதனுக்கு மறுமையில உள்ள துயரமே இதுதான், இந்த மகஷர்ல அவன் நிக்கக்கூடிய நிலைகள் தான். அப்ப இந்த நபிமொழியை அடிப்படையா வச்சு அறிஞர்கள் சொல்றாங்க, யார் இந்த பூமியில தன்னுடைய சகோதரனுக்கு ஒரு கஷ்டத்தை அதை நிவர்த்தி செய்யறாரோ அவர் நாளைக்கு அல்லாஹ்வால ஆடை அணிவிக்கப்படுவார் அப்படிங்கிறது இந்த நபிமொழியிலிருந்து பெறப்பட்ட ஒரு கருத்தா சொல்றாங்க. அடுத்து பாருங்க,
ஹசன் தரத்துல இருக்கக்கூடிய ஒரு நபிமொழி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எந்த ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த பூமியில் ஏழை எளிய மக்களுக்கு அல்லாஹ்வுக்காக தேடி தேடி உணவளிக்கிறானோ, அந்த அடியானுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அவன் அந்த உணவே இல்லாத அந்த நாள் அவன் நிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்துல சுவனத்துடைய கனிகளை அல்லாஹ் உணவா கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். சுவனத்துடைய கனிகளை அல்லாஹ் உணவா கொடுப்பான். அதே போல யார் இந்த பூமியில் தாகத்தோட இருக்கக்கூடிய மனிதனுடைய தாகத்தை தீர்த்து வைக்கிறாரோ, ஒரு குளம் வெட்டி கொடுக்கிறது, ஒரு கிணறு வெட்டி கொடுக்கிறது, இல்ல ஒரு தண்ணீர் ஏற்பாடு பண்ணி கொடுக்கிறது, அதுக்கான பொருளாதாரத்தை கொடுக்கிறதுன்னு யார் இங்க தாகத்தோட இருக்கக்கூடிய மனிதனுடைய அந்த தாகத்தை போக்குறாரோ, அல்லாஹ் நாளைக்கு மறுமையில அவருடைய தாகத்தை போக்குவான். எதுல இருந்து? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல, ரஹீக்கின் மக்தூம், உன்னதமான பானங்கள், சூனத்துடைய பானங்கள்ல இருந்து அல்லாஹ் அவருடைய தாகத்தை போக்குவான். அதே போல இந்த நபிமொழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த பூமியில் தன்னுடைய சக மனிதர்களுடைய ஆடைகளுடைய தேவையை நிறைவேற்றி கொடுத்தாங்களோ, அவர் ரொம்ப மலிவான ஆடை போட்டுட்டு இருக்காரு, அவர் கண்ணியமா ஒரு ஆடை போடுறது, அவர் ஒரு பொருளாதார நெருக்கடியினால அவருடைய ஆடை இப்படி இருக்கு, அவருடைய ஆடைன்னா அவருடைய தேவையன்னா நிறைவேற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி யார் இந்த பூமியில ஒரு மனிதனுடைய ஆடையுடைய தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறாரோ, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நாளை மறுமையில் மக்கள் எல்லாம் ஆடையின்றி நீக்கப்பட்டு இருக்கும் போது அல்லாஹ் அவருக்கு ஆடையை கொடுப்பாங்க. அதே போல இந்த நாள்ல ஆடையை பெறக்கூடிய மனிதர்கள் இன்னும் ஒரு பிரிவு இருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா, குர்ஆனோடு தொடர்புள்ள மனிதர்கள். இந்த மனிதர்கள் குர்ஆனோட தொடர்புல இருந்த இந்த மனிதர்கள் குர்ஆனை ஓதி அதை விளங்கி தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள், அவங்க மண்ணறை பிளக்கப்பட்டு அவங்க எந்திரிச்சு வரும்போதே அவங்களுக்காக ஒரு அழகான ஒரு மனிதர் காத்திருக்கிறத பார்ப்பாங்க. பார்த்துட்டு கேட்பாங்களா, நீங்க யாரு அப்படின்னு. அந்த மனிதர் சொல்வாரா, என்ன தெரியலையா அப்படின்னு. இல்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரியல, நான் தான் குர்ஆன், உங்களை தூங்காம விழிப்போட வச்சிருந்த குர்ஆன் நான் தான். எந்த ஒரு இறை வசனத்துக்கு நீங்க பயந்து பயந்து உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டு போனீங்களோ, எந்த அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அஞ்சு அஞ்சு நீங்க நன்மைகள் செஞ்சீங்களோ, அந்த கட்டளைகளை சுமந்து வந்த குர்ஆன் நான் தான். உங்களை தூங்க விடாம விழிப்போடையே வச்சிருந்த குர்ஆன் நான் தான் அப்படின்னு அந்த குர்ஆன் சொல்லணும். ஒரு அழகான ஒரு மனிதனுடைய ரூபத்துல இருந்து அடுத்தது அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுமா, யா அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்து அப்படின்னு. யா அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்து அப்படின்னு. அப்ப அவருக்கு தலையில கிரீடம் வைக்கப்படுமா, ஆடை அணிவிக்கப்படுமா. அப்ப குர்ஆன் சொல்லுமா, யா அல்லாஹ் இன்னும் இவரை கண்ணியப்படுத்து. அப்ப அந்த மனிதனுடைய பெற்றோருக்கும் ஆடை அணிவிக்கப்படும். சுவனத்துடைய ஆடைகள்ல இருந்து ஒரு ஆடை அணிவிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். அப்போ இந்த இந்த திகிலூட்டக்கூடிய நாள்ல சில கம்ஃபர்ட்ஸ் இருக்கு, சிலருக்கு சில சுப செய்திகள் இருக்கு அப்படின்னா, இந்தெந்த மனிதர்களுக்கு எல்லாம் அல்லாஹ் ஆடையை கொடுத்து அவங்களுக்கு கண்ணியப்படுத்தும். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம செய்யலாம் தானே? இதுல ஏதாவது ஒண்ணு ஒரு விலை உயர்ந்த ஆடையை தவிர்த்துக்கலாம். இங்க வேண்டாம், நான் சுவனத்துல வாங்கிக்கிறேன். இன்னொருத்தருடைய தேவையை நமக்கு அது கடினமா இருந்தா கூட அதை நம்ம நிறைவேற்றி கொடுக்கலாம். ஏன்னா சுவனத்துல ஆடை வேணும்ல. இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆடை தேவையை நம்ம நிறைவேற்றி கொடுக்கலாம். எந்த எண்ணத்தோட? யா அல்லாஹ் இதுக்கு பகரமா மறுமையில எனக்கு ஆடை கொடுத்துறியா அல்லாஹ். ஒரு ஆணோடு தொடர்போடு இருக்கலாம். இந்த அமல்கள்ல ஏதாவது ஒண்ணு நாளையும் என்னால செய்ய முடியும். ஏதாவது ஒண்ணு முடிவு பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். இந்த அமலனை என்னுடைய மரண தருவாய் வரைக்கும் நான் செய்ய போறேன். எதுக்காக செய்ய போறேன்? வறுமையில அல்லாஹ் கிட்ட இருந்து இதுக்கு பகரமா நான் ஆடை வாங்கிக்க போறேன். சரி, அடுத்ததா இந்த நாள்ல கிடைக்கக்கூடிய இன்னும் வேறு சில கம்ஃபர்ட் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, நிழலை தேடி ஒவ்வொரு ஆன்மாவும் அலைஞ்சு திரியுதுன்னு. அப்படி அப்படி அலைஞ்சு திரியக்கூடிய நாள்ல ஒரு சிலருக்கு அல்லாஹ் நிழலை கொடுத்து ஆறுதல் படுத்துறாங்க. நம்ம நினைக்கிறோம் இந்த பூமியில இருக்க நிழல் மாதிரி அந்த நிழல் இல்ல. கொஞ்ச நேரம் போய் மரத்துடைய நிழல்ல நின்றா ஒரு சில்னஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மறுமையுடைய நிழல் எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த நிழல் கடில போய் நின்றுட்டோம்னா சில்னஸும் நம்ம உணரலாம், பாதுகாப்பையும் நம்ம உணரலாம், ஒரு நிம்மதியையும் நம்ம உணரலாம், ஒரு வெற்றியையும் நம்ம உணரலாம். அப்ப இப்படிப்பட்ட நிழல் தான் மறுமையுடைய நிழல். ஒரு நிழலே இல்லாத அந்த நாள்ல அல்லாஹ் சிலருக்கு நிழலை தரா. யார் யார் அவங்க? யார் யாரு? நீதியான அரசர்.
7 பிரிவினர்களை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்கல்ல. இந்த 7 பிரிவினர்களுக்கும் மறுமையில நிழல் கிடைக்கும். நீதியான அரசன். இளமையில் இபாதத்தோடு இளமைய இபாதத்துல கழிச்ச மனிதன். இளமை காலத்துல சுத்தி தெரியாம அந்த இளமை காலத்திலையும் நிறைய இபாதத்துகள் செய்த மனிதன். 3வது, தன்னுடைய உள்ளத்தை இறையுள்ளத்தோடு இணைச்சு வச்சுக்கிட்ட மனிதன். 4வது, அல்லாஹ்வுக்காக அன்பு கொண்டு அல்லாஹ்வுக்காக பிரிந்த மனிதன். 5வது, ஒரு அழகான பெண், ஒரு வசதியுள்ள ஒரு பெண் தன்னை அழைத்தும் விபச்சாரத்திற்கு அழைத்தும் அதிலிருந்து தன்னை விலக்கி கொண்ட ஒரு நபர். தன்னுடைய வலது கை கொடுக்கின்ற தர்மம் இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியமா தர்மம் செஞ்ச மனிதன். யாருமே இல்லாத நேரத்துல தனிமையில தன்னுடைய ரப்புடைய ஆற்றலை நினைச்சு, தன்னுடைய ரப்புடைய அன்பை நினைச்சு, தன்னுடைய ரப்புடைய வல்லமையை நினைச்சு கண்ணீர் சிந்திய மனிதன். இவங்க 7 நபர்களுக்கும் நான் என்ன தரானா? அர்ஷுடைய நிழலை தரான். இந்த 7 குணங்களும் வேற வேற பண்பு தானே. இது 7ம் ஒரே குணமா? 7ம் ஒரே நல்லமனானா? இல்ல. இந்த 7ம் வேற வேற நல்லமல். ஆனா இந்த 7ஐயும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு அமல் இருக்கு. அது என்ன? யாராவது உணர்ந்திருக்கீங்களா? இந்த 7னுடைய மைய கருத்தும் இதுதான். இதுதான் அதனுடைய மைய புள்ளி. எது அது? இந்த 7க்கும் மைய புள்ளி எது? இந்த 7 நபர்களுமே அல்லாஹ்விற்காக தன்னுடைய சுகங்களை தியாகம் செஞ்ச மனிதன். தன்னோட நப்சு கிட்ட சண்டை போட்டு போராடி தங்களுடைய சுகங்களையும் இச்சைகளையும் தியாகம் பண்ணிட்டு அல்லாஹ் முன்னாடி வந்த மனிதன். ஒரு அரசன் அவனால நினைச்சா எதுவும் செய்ய முடியும். ஒரு அரசன் அவன் நினைச்சா அவன் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்கு அஞ்சி தன்னுடைய சுகங்களை தியாகம் பண்ணிட்டு வந்தான். ஒரு இளமையில இருக்கக்கூடிய மனிதன், உச்சபட்ச ஆற்றல் இருக்கக்கூடிய அந்த மனிதன், அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம், என்ன இன்பங்களை வேணாலும் அனுபவிக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்காக தன்னுடைய இச்சைகளை தியாகம் செஞ்ச அந்த இளைஞன், பள்ளியோடு தொடர்புல தன்னுடைய இதயத்தை வச்சிருந்த மனிதன். அவன் நினைச்சிருந்தா வேற எந்த விஷயங்கள்லையும் தன்னுடைய உள்ளத்தை தொடர்பு படுத்திருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உள்ளத்துக்கு இன்பமே கொடுத்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு பள்ளிவாசலோட தன்னை தொடர்பு படுத்திட்ட மனிதன். அல்லாஹ்வுக்காக நேசிச்சு பெரித மனிதன். விபச்சாரத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட போதும் அல்லாஹ்வுக்கு அஞ்சி அது அல்லாஹ்வுக்காக விட்டுட்டு வந்த மனிதன். தர்மங்கள் கொடுக்கப்படுறதை பிரபலப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், அது வெளியில தெரிஞ்சா தனக்கு பெரிய கண்ணியம் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக அதை ரகசியமா செஞ்ச மனிதன். தனிமையில இருக்கக்கூடிய நேரத்துல அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படினாலும் நேரத்தை செலவழிக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்துல கூட அல்லாஹுவை அஞ்சி அல்லாஹுவை நினைத்து அழுத மனிதன். இந்த 7 பேரையும் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இறைவனுக்காக தன்னுடைய நப்சோட இச்சைகளோட போராடி வெற்றி பெற்று தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்காக அமைச்சுக்கிட்ட மனிதர்கள். இவங்களுக்கு அர்ஷுடைய நிழல் கிடைக்கும். இவங்க அல்லாத வேறு சிலருக்கு மறுமையில நிழல் கிடைக்கும். யாருன்னு தெரியுமா? அது என்ன நிழல்னு தெரியுமா? நமக்கு பெரும்பாலும் தெரிஞ்சது அர்ஷுடைய நிழல். இதை தாண்டி ஒரு நிழல் இருக்கு. அது என்ன? இதை தாண்டி ஒரு நிழல். அது என்ன நிழல்? யாருக்கா தெரிஞ்ச சாட்ல போடுங்க. மேகமா? அது என்ன மேகம்? அர்ஷுடைய நிழல் தான் நம்ம பெரும்பாலும் நம்ம கேட்கணும். அர்ஷுடைய நிழல் இல்லாத ஒரு நிழல் இருக்கு. ஆனா இந்த நபிமொழியும் நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம அதை பெருசா கவனம் எடுத்துக்கிறது இல்ல. மாஷா அல்லாஹ். என்னது அது? குர்ஆன். குர்ஆன் 12 ரக்காத் தொழுகிறவங்களுக்கு மாளிகை. குர்ஆன் நமக்கு மறுமையில நிழலா இருக்கு. குறிப்பா எந்த சூறா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? 2 சூறாக்கள். அல் பக்கரா, ஆல இம்ரான். அல் பக்கரா, ஆல இம்ரான். இந்த 2 சூறாவும் நாளைக்கு மறுமையில நமக்கு நிழல் கொடுக்குமா? நம்ம அர்ஷுடைய நிழலுடைய கேட்டகரியை நம்ம பார்ப்போம். இதுல எதுவுமே நம்மளால செய்ய முடியாது. தர்மமும் அல்லாஹ்வுக்காக அழுகிறதையும் தவிர இது எதுவும் நம்மளால செய்ய முடியாது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், கடினம், அரசர் இதெல்லாம் நம்மளுக்கு பொருந்தாது அப்படின்னு அதை கடந்து போயிடும். ஆனா இலகுவா ஒரு அமல் இருக்கு. அல்லாஹ் ரொம்ப நீதியானனா இருப்பான். அல்லாஹ் ரொம்ப இலகுவானனா இருக்கான். எளிமையான ஒரு அமல். சொல்றாங்க, யார் சூரா பக்கராவும் ஆல இம்ரானையும் தொடர்ந்து ஓதுறாங்களோ அவங்களுக்கு அந்த 2ம் நாளை மறுமையில நிழல் கொடுக்கும்.
எப்படிப்பட்ட நிழல் கொடுக்கும்? அந்த இரண்டு சூறாக்களும் அவர்களுடைய தலைக்கு மேல மேக கூட்டங்கள் போல இருக்கும். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அது நிழலாவே இருக்கும். அது ரெண்டும் அவர்களுடைய தலைக்கு மேல நிழல் கொடுத்துட்டு இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு ஒரு நபிமொழியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அந்த ரெண்டு சூறாக்களும் அவர்களுடைய தலைக்கு மேல ஒரு பறவை கூட்டம் மாதிரி இருக்கும். பறவை கூட்டங்கள். அந்த பறவை கூட்டங்கள் எப்படி இருக்குமா? தங்களுடைய ரெக்கைகளை விரிச்சு இருக்கக்கூடிய பறவை கூட்டங்கள் போல இந்த இரண்டு சூறாக்களும் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். சின்ன அமல் தான். ஆனா நன்மைகள் பாருங்க. நிழலே இல்லாத நாள்ல நமக்கு நிழலை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு நேரம் ஆயிருக்குது பக்கராவையும் ஆல இம்ரானையும் நம்ம நினைவு வச்சு தொடர்ந்து ஓதுறதுக்கு. டெய்லி ஒரு நாள் இன்னைக்கு பக்கராவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே டெய்லி ஓதிட்டே வாங்க. பக்கரா முடிஞ்ச உடனே ஆல இம்ரானை தொடங்குங்க. ஆல இம்ரான் முடியுதா பக்கரா தொடங்குங்க. திரும்ப ஆல இம்ரானை தொடங்குங்க. இது ஒரு குறிக்கோளா வச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாளை மறுமையில நிழலே இல்லாத நாள்ல அல்லாஹ் கிட்ட இருந்து நம்ம நிழல் பெறக்கூடிய மனிதர்களாக நம்ம மாறலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இன்ஷா அல்லாஹ் என்னுடைய இதை முடிச்சிடுறேன். அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கம்ஃபர்ட், அந்த கொடுக்கப்படக்கூடிய சுப செய்திகள்ல இன்னொன்னு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆடை இல்லாம இருந்தாங்க, ஆடை கிடைச்சிச்சு. நிழலே இல்லாம அந்த மனிதர்கள் சுத்திட்டு இருந்தாங்க, நிழல் கிடைச்சிச்சு. மூணாவது என்ன? மூணாவது என்ன? என்ன கம்ஃபர்ட்டா இருக்கும் அது? என்ன கொடுத்திருப்பாங்களா? மன்னிப்பு இல்ல, வேற. நீர். அல்ஹம்துலில்லாஹ். தண்ணி. ஏன்னா தண்ணி அங்க கிடைக்காதுன்னு பார்த்தோம் இல்லையா? உணவு எங்கேயும் வழங்கப்படாது, நீர் வழங்கப்படும். உணவும் நீரும் நம்ம நம்மளுடைய இலக்குக்கு போற வரைக்கும் இல்ல. ஆனா ஒரு சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நீர் கொடுத்துறான். அப்போ அந்த நாள்ல அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த கம்ஃபர்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ் தண்ணீரை கொடுக்குறான். எங்க இருந்து அந்த தண்ணி கிடைக்க போகுது? சுபஹானல்லாஹ். ஹவுலுல் கௌசர்ல இருந்து அந்த தண்ணி நமக்கு கிடைக்க போகுது. அந்த தண்ணியை விட இன்னொரு சிறப்பு என்னன்னா, அதை யார் நமக்கு கொடுக்க போறா? யாரு நமக்கு அதை கொடுக்க போறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கொடுக்க போறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய உம்மத்தே, நான் உங்களுக்கு முன்னாடி கௌசர்ல காத்துட்டு இருப்பேன். அப்ப ரசூலுல்லாஹ்க்கு நம்ம மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு நேசம். என்னுடைய உம்மத் மறுமை நாள்ல வந்து நிக்குது, தண்ணிக்காக அது அலப்பாஞ்சிட்டு இருக்கும், என்ன தேடி வரும். அப்ப ரசூலுல்லாஹ் முன்கூட்டியே நமக்கு சொல்லிட்டு போறாங்க, என்னுடைய உம்மத்தே, உங்களுக்கு முன்பாக என்னை நீங்கள் கௌசரில் காண்பீர்கள்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கௌசர்ல காத்துட்டு இருப்பாங்க உங்களுடைய உம்மத்துக்காக. நீரை கொடுத்து தண்ணியை கொடுத்து நம்மள ஆசுவாசப்படுத்துறதுக்காக. அந்த கௌசரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? எவ்வளவு நீளம்னா, ஒரு மனிதன் 1 மாத காலம் நடந்தா எவ்வளவு தூரம் அவன் பயணிப்பானோ அவ்வளவு நீளம். நீளம் மட்டுமே அவ்வளவு நீளமா இருக்கும். கௌசருடைய நீர் தடாகம் அவ்வளவு நீளமா இருக்கும். அதனுடைய தண்ணி பார்த்தா பாலை விட வெண்மையானதா இருக்கும். அதனுடைய சுவை தேனை விட ரொம்ப இனிப்பானதா இருக்கும். அதுல வச்சிருக்கக்கூடிய பாத்திரங்கள் எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அழகா சொல்லி காட்டுறாங்களே, நட்சத்திரங்கள் போல அதுல உள்ள இருக்கக்கூடிய பாத்திரங்கள் ஜொலிக்கணும். அப்போ அந்த நாள்ல நான் அங்க காத்துட்டு இருப்பேன். என்னுடைய உம்மத்துகளை நான் அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு நான் நீர் தருவேன்னு சொல்றேன். சஹாபாக்கள் கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களை எப்படி நீங்க அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? சஹாபாக்களை பார்த்திருக்காங்க, அதுக்கப்புறம் அந்த உம்மத்தை ரசூலுல்லாஹ் பார்த்ததே இல்லையே. யார் ரசூலுல்லாஹ், நீங்க உங்களுடைய உம்மத்தை, உங்களுக்கு பின்னாடி வந்த மனிதர்களை நீங்க எப்படி யார் ரசூலுல்லாஹ் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய உம்மத் பிரகாசமா வருவாங்க. அவங்களுடைய முகமும் கையும் காலும் பிரகாசமா இருக்கும். எதனால? உழுவின் காரணமாக அவங்க பிரகாசிக்க கூடியவங்களா இருப்பாங்க. அந்த பிரகாசத்தை அடையாளம் கண்டு நான் உங்களுக்கு நீர் தருவேன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. தண்ணி வாங்கி குடிக்கிற அளவு நம்மளுடைய ஒழு இருக்கா? ரசூலுல்லாஹ் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சு கூப்பிட்டு நீர் தரக்கூடிய அளவுக்கு, அந்த நீரே இல்லாத தாகித்து வறண்டு போயிருக்கக்கூடிய அந்த நாள்ல ரசூலுல்லாஹ்வுடைய கரங்கள்ல இருந்து நீர் வாங்கி கொடுக்கிற அளவு நம்மளுடைய ஒழுகல் ஆஹ் அந்த அப் டு த மார்க்ல இருக்கா? அந்த தரஜால இருக்கா? எத்தனை அவசர அவசரமான ஒழு செஞ்சு நம்ம தொழுதிருக்கோம். எத்தனை அரைகுறையான ஒழு செஞ்சு நம்ம தொழுதிருக்கோம். ஒழு செய்யறதுக்கான சூழல் இருந்தும் பர்தாவெல்லாம் கலட்டி ஒழு செய்யறதான்னு எத்தனை தடவை பயணம் செஞ்சு தொழுதிருக்கோம். சுப்ஹானல்லாஹ். பாருங்க,
இந்த பிரகாசமான இந்த முகத்தை வச்சு அல்லாவுடைய தூதர் அடையாளம் கண்டுபிடிச்சு நம்மள நீர் கொடுத்து அந்த நாள்ல ஆசுவாசப்படுத்துவாங்க. அதே போல அந்த நாள்ல நீரே கிடைக்காத ஒரு மனிதர் யார்? சொல்றாங்கல்ல, என்னுடைய அடியார்கள் அந்த அந்த வரிசையில காத்திருந்து அவங்க நீரை குடிக்கிறதுக்காக அவங்க வருவாங்க. அந்த நேரத்துல சில மனிதர்கள் அந்த வரிசையில இருந்து மலக்குமார்களை இழுத்து வெளியில போடுவாங்க. அப்ப ரசூலா என்ன சொல்லுவாங்க? இவங்க என்னுடைய உம்மத்து, இவங்களை ஏன் அனுப்புறீங்க? ஏன்னா ரசூலா எதை வச்சு அடையாளம் கண்டுபிடிப்பாங்க நம்மள? முழு செஞ்சதை வச்சு. அப்ப அவர் முழு செஞ்சு நல்ல பிரகாசமான நிலையில தான் போய் நிப்பாரு. அப்ப ரசூலா சொல்லுவாங்க, இவங்க என்னுடைய உம்மத்து, இவங்க ஏன் நீங்க எடுக்கிறீங்க? அப்ப அந்த மலக்குகள் என்ன சொல்லுவாங்க? யார் ரசூலுல்லா, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க போனதுக்கு அப்புறமா, நீங்க மரணிச்சு இந்த உலகத்தை விட்டு நீங்க விடை பெற்றதுக்கு அப்புறமா, நீங்கள் சொல்லாத விஷயங்களையும் நீங்கள் செய்யாத விஷயங்களையும் இவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. அல்லாஹ் இப்படிப்பட்ட நிலையில இருந்து நம்மளை பாதுகாக்கும். இன்னைக்கு ரசூல்லா சொல்லாத செய்யாத விஷயங்கள் எவ்வளவு இருக்கு நம்மளுடைய வாழ்க்கை. எத்தனை புது புது கல்ச்சரை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். எத்தனை நினைவு நாட்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். எத்தனை சோசியல் மீடியா கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் மார்க்கமா? இதெல்லாம் மார்க்கத்துல புதுமையை தான் ரசூல்லா சொன்னாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இதெல்லாம் மார்க்கமா? இப்ப நம்ம செயல்பாடுகள்ல புதுமையை திணிக்கிறோம். நமக்கு பின்னாடி வரக்கூடியவங்க அதை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க? இதுதான் மார்க்கம்னு பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம யாரு? மார்க்கத்துல புதுமையை ஏற்படுத்தணும் இல்லையா? அப்படி நம்ம ஏதாவது ஏற்படுத்தி இருந்தோம் அப்படின்னா, நமக்கு அந்த நாள்ல ஒளியோட போய் நின்றா கூட செல்லமும் கிட்ட இருந்து தண்ணீர் அருந்தி ஆஸ்வாசப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் மட்டும் பறிச்சிருவாங்க. அப்போ இப்படியா வறுமை முழுக்க திகிலா இருக்கக்கூடிய அந்த தினத்துல ஒரு ரூஹ அமைதிப்படுத்தக்கூடிய நிழலையும் உடையையும் தண்ணீரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கிறான். இது கொடுக்கறதுக்கான காரணங்கள் வேணா வேற வேற அமல்களா இருக்கலாம். வேற வேற அமல்கள், வேற வேற காரியங்களா இருக்கலாம். ஆனா இது எல்லாம் ஒரே ஒரு சொல்லுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். ஒரே ஒரு தலைப்புக்குள்ள கொண்டு வரணும்னா நல்ல அமல்கள். நல்ல அமல்கள். நல்ல அமல்கள் யார்கிட்ட இருக்கும்? அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட அமல்கள் யார்கிட்ட இருக்கும்? முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய முகத்தை முன்னிறுத்தி செய்யப்பட்ட அமல்கள் யார்கிட்ட இருக்கும்? பிறருடைய பாராட்டுக்காக இல்லாம, பிறருடைய அடையாளத்துக்காக இல்லாம, பிறர் நம்மளை கண்ணியப்படுத்தணும்ன்ற எண்ணம் இல்லாம, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக செய்யப்பட்ட அமல்கள் யார்கிட்ட இருக்கோ அந்த மனிதர்கள் அனைவரும், அந்த ரூகுகள் அனைவரும் நாளை மறுமை அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தக்கூடியவங்களா இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ் நம் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடையும், இப்படிப்பட்ட கண்ணியத்தை பெற தகுதியானவங்களா நம்ம இருக்கோமா அப்படிங்கிற கேள்வியோடையும், அப்படி இல்லை அப்படின்னா அந்த நான் எப்படி வளர்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான தேடலோடையும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்யறேன். நாளைக்குதான் இறுதி வகுப்பு. 9 கிளாஸ் திட்டமிட்டபடி நாளைக்குதான் இன்ஷா அல்லாஹ் இறுதி வகுப்பு. அப்ப நாளைய வகுப்புல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? இப்படி அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு இருந்த மனிதனுக்கு இப்ப எப்ப விசாரணை ஆரம்பிக்கும்? விசாரணை எப்படி இருக்கும்? அல்லாஹ்வுடைய அந்த கணக்கீடு எப்படி இருக்கும்? இறுதி இலக்கு எப்படி இருக்கும்? இது மூணே 3 விஷயங்களை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்க போறோம். இது அல்லாத இன்னும் நிறைய விஷயங்கள் மறுமையுடைய நிகழ்வுகள்ல கொட்டி கிடக்கு. அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுறான். அங்க எப்படிலாம் ஒரு சிலர் நரகத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் எப்படி ஒரு சிலர் அந்த மறுமையில அவங்க காத்திருப்புல இருக்கும் போதே அல்லாஹ் எப்படி வேதனைப்படுத்துறாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள். ஒவ்வொரு பாவிகளையும் அல்லாஹ் எப்படி அடையாளப்படுத்துறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்க போறது இல்ல. அது அல்லாஹ் வாய்ப்பளிச்ச வேற ஒரு தருணத்துல நம்ம அதை பார்க்கலாம். நாளைக்கு இப்படி குழப்பமும் பிரச்சனையும் சூழ்ந்துட்டு இருக்கிற நேரத்துல அல்லாஹ் கிட்ட நம்மளுக்கான மீட்டிங் எப்படி வரும்? அந்த மீட்டிங்கை யாரு ஸ்டார்ட் பண்ணி வைப்பா? அந்த மீட்டிங்ல என்னென்னலாம் நடக்கும்? அந்த மீட்டிங் முடிஞ்சு நான் எப்படி என்னுடைய இலக்குக்கு போறேன்? என்னுடைய இலக்கு என்னவா, என்னுடைய இறுதி இடம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்திய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வகுப்புல நம்ம தெரிஞ்சுக்கலாம். எப்பயும் சொல்லக்கூடிய ஒரு நினைவுகள் தான். தொடர்ந்து தொடர்ந்து சொல்றாங்களே அப்படின்னு நினைக்க வேணாம். இது எதுவும் உங்களுடைய தகவல் புத்தகத்துல எழுதி வைக்கிறதுக்காக சொல்லப்பட்டக்கூடிய விஷயங்கள் இல்லை சகோதரிகளா. இது எதுவும் உங்களுடைய டைரியில குறிப்பெடுத்துக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லை. இது முழுக்க முழுக்க உங்களுடைய ரூபுக்கும் என்னுடைய ரூபுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு வழிகாட்டு.
உண்மையில அல்லாஹ் முன்னாடி நான் நிக்கணுமே, அந்த நாளுக்கு நான் தயாரா அப்படிங்கிற யோசனையையும் அந்த நாளை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு ரூஹாவும் நம்மளுடைய ரூஹா மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த செய்திகள். இறைவன் இதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுக்கான லட்சியம் உன்னதமானது. இந்த ஒவ்வொரு செய்தியும் நீ அசை போட்டு பாரு. நீ தொழுகும் போது யோசிச்சு பாரு, நீ துவா கேட்கும் போது யோசிச்சு பாரு, நீ சஜிதால இருக்கும் போது யோசிச்சு பாரு, நீ தண்ணீர் குடிக்கும் போது யோசிச்சு பாரு. இவ்வளவு ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த தண்ணீர் மறுமையில இருக்காதே, அப்ப இதை நான் மறுமையில வாங்கிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஆடையை போடும்போது யோசிச்சு பாரு. வாழ்க்கையில தொடர்பு படுத்துறதுக்காக தான் இந்த உபதேசங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் நம்ம கொடுக்கிறான். யோசி, யோசி. இந்த குர்ஆனுடைய வசனங்களை சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள்ல இல்லையான்னு அல்லாஹ் கேட்கிறேன். சிந்திச்சு பாரு. நீ ஒரு ஆடையை உடுத்தும் போது யோசி, இதை நான் ஆடை உடுத்தி கண்ணியமா இருக்கேன், மறுமையில எனக்கு ஆடை கிடைக்குமா? அது கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? ஏன் நான் குழுகுழுன்னு உள்ள இடங்களா நான் தேடி தேடி உட்கார்ந்து என்னுடைய நாட்களை நகர்த்துறேனே, நாளைக்கு இந்த நிழல் எனக்கு கிடைக்கணும்னா நான் என்ன செய்யணும்? இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்பு படுத்தி சிந்திச்சு சிந்திச்சு செயல்படக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். நாளை மறுமையில இறைவனுடைய இந்த கண்ணியங்களை பெறக்கூடிய மனிதர்களாக நாளைக்கு நம்ம இருக்கணும். நம்மளுடைய ரூகுகள் எந்த பயத்தையும், எந்த திடுக்கத்தையும், எந்த அதிர்ச்சியையும் உணராத வகையில அல்லாஹ் நம்மளுடைய ரூகுகளை பாதுகாத்த வண்ணம் உடை அளிக்கப்பட்டு, நிழல் அளிக்கப்பட்டு, தண்ணீர் அளிக்கப்பட்ட நிலையில இறைவனை சந்திக்கக்கூடிய மனிதர்களா இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி கொடுக்கணும். இறுதியா ஒரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் தீக்கித் துன்யா வ தீக்கில் யௌமில் கியாமா. இறைவா, இவ்வுலகத்தில் ஏற்படும் நெருக்கடிகளில் இருந்தும் மறுமை நாளில் ஏற்படும் நெருக்கடிகளில் இருந்தும் எங்களை பாதுகாத்து வைப்பாயாக. இறைவா, நாளை மறுமையில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை உன்னிடம் கேட்கின்றோம். அதில் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் நுழைவிக்க செய்வாயாக இறைவா. ஆமீன். ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.